ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம் நான் இது வரைக்கும் படம் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த படத்தில். என்னை நடிக்க வச்ச சசி சாருக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதை ஷார்ட்டாக சொன்னதுனால நான் கட் பண்ணிக்கிறேன். உங்கள் வந்திருந்த எல்லா பெரியவர்களுக்கும் ஃபில்ம் வந்திருக்க எல்லாமே லெஜெண்ட்ஸ். அவங்கவுங்க துறையில் வந்து பெரிய சாதனை பண்ணவங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்தை ஓட வைக்கணும், மக்கள் மத்தியில் சேர்க்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் நான் வந்து கடைசியாக பேசுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன் நான். சசிகுமார் சார் சசி சார் கால் பண்ணி இந்த மாதிரி டி நகரில் ப்ரிவியூ இருக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது போயிருந்தேன் நான். ஸோ படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. படம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 20 நிமிஷம் கழித்து தற்செல்லாம் அப்படி பார்க்குறேன், ப்ரிவியூ தியேட்டரில் சைடில் சின்ன கேப்பில் சசி சார் உட்காந்து எல்லாரும் எப்படி படம் பார்க்குறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்ன, இந்த முதல் படம் பண்ண ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வத்தோட சார் அதை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சொல்லாமலே 98 நினைக்கிறேன். ஸோ 28 வருஷம் கழித்து கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சார் வந்து அந்த முதல் படம் பண்ண அந்த இதோடு அப்படியே படம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட அழகாக சார் ஒவ்வொருத்தோட ரியாக்ஷனையும் பார்க்குறது, அவ்வளோ பார்க்கும்போது ஏன் இவ்வளோ நாள் அவர் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரிஞ்சுது. படத்தில் சுவாசிகா மேம் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே ஒரு டைரக்டருக்கு வந்து பேப்பரில் இருக்கிறத ஸ்க்ரீனில் வந்து நம்ம நினச்சதை விட அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதையும் பாசமும் வந்துடும். அப்படி எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சுவாசிகா மேம் வந்து அதை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் படத்தில் அஜய், அப்புறமா கருணாசன் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எங்கள் அண்ணன் விஜய் ஆண்டனி சார் அவர் வந்ததுக்கப்புறம் படம் அவ்வளோ அழகாக இருக்கும். சார் சொன்னாங்கல்ல மொதல் என்ன நடிக்க வச்சுருக்காங்கன்னு, இது வரைக்கும் பார்க்காத விஜய் ஆண்டனி சாரை நம்ம இந்த படத்தில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைப்பாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் கூட வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தினம் பேசுவோம். நான் அடுத்த படம் சாருக்கு தான் பண்ணுறேன். இன்னொரு 10 நாளில் ஷூட் போகிறோம். அதை ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் தெரிவிச்சுக்கிறேன். அயோத்தியை விட ரொம்ப முக்கியமான படமாக அது இருக்கும். அதுக்கு சாரோட சப்போர்ட்டுங்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த படம் வெற்றி பெறதுக்கும் எல்லாம் நல்லபடியாக வர்றதுக்கும் வாழ்த்துக்கள் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அருமையான மாலை வேளையில் உங்கள் எல்லாரும் சந்திச்சு ரொம்ப நன்றி. சசி சார் 2008 வந்து எனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்த சினிமாவினோட வாழ்க்கை ஆரம்பித்து வச்சது சசி சார் தான். பூ முதல் படம், அந்த பூ போன்ற மனசுக்கு சொந்தக்காரர் சசி சார். அவர் எப்படி மென்மையோ அது மாதிரி அவரோட கதையும் அவரோட படைப்பும் இருக்கும். இந்த படம் நேற்றுக்கு நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப பிரமாதமாக உணர்வுகளை சொல்லுறதுல வந்து சசி சாருக்கு நிகழ் சசி சார் தான். எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து முக்கியமாக அந்த ஃபேன் கேரக்டரும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கு. அந்தளவுக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்மிங் 19th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக நானும் காத்திருக்கேன். திரும்பவும் நான் தேட்டரில் ஆடியன்ஸோடு இந்த படத்தை பார்க்கணும் நானும் அவளோட இருக்கேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சார். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். பூ படம் ரிலீஸ், ஆடியோ ரிலீஸ், ஓகேங்களா? நான் எந்த அளவுக்கு ரொம்ப என்ன சார் மங்கா இருந்தேன்னா எனக்கு பேசவே வராது. எனக்கு பேச சொல்லி கொடுத்தது, ஸ்டேஜில் சொல்லி கொடுத்தது தனஞ்சயன் சார் தான். ஓகே, தேங்க்யூ சார். எந்த அளவுக்கு பேச தெரியாது அப்படின்னா, நான் ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்கேன் பூ படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு. அங்கே நான் என்ன பேசுனே தெரியாது. இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை யாரை பற்றி பேசணும் முதல்ல? இப்போ பாருங்கள், முதல்ல வந்து மியூசிக் டைரக்டர்ஸை தான் நாங்கள் கூப்பிட்டோம், ரைட்? அந்த விழாவில் நான் எல்லாத்தையும் பற்றி இதுவோ சொல்லி வளரிட்டு கடைசி வரைக்கும் எஸ்எஸ் குமரனுங்கிற பேரையே சொல்லலை. அவ்வளவு மக்கா இருந்திருக்கேன், அவ்வளவு ஒன்றும் தெரியாமல் இருந்திருக்கேன். சாரிம்மா. தேங்க்யூ. அந்த ஆடியோ லைன்ஸில் வந்து என்னை காப்பாற்றுனது, என் மானத்தை காப்பாற்றுனது விஜய் ஆண்டனி சார் தான். அன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அன்றைக்கி முதல் படம் வாழ்க்கையில் சாவதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணுன்ற ஆசை. எனக்கு நிறைய படங்கள்லாம் பண்ண ஆசை. ஒரே ஒரு படம், அதுக்கு இந்த பூ படம் கிடச்சிது கிராமத்துக்கிட்ட. ஸோ எனக்கு முதல் படம் வந்த உடனே ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் என்னோடய ஊர்லேருந்து ஒரு 50 பேர் கூட்டு வந்திருந்தேன். இப்போ தேட்டரில் வந்து என் பேரை சொன்ன உடனே கைத்தட்டிடணும். ஆமாம், அது பாட்டு வந்து எப்படி இருந்தாலும் கைத்தட்டிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூட்டு வந்திருந்தேன். ஊரில் டிக்கெட் போட்டு எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் வந்தாங்க.
பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் அந்த ஆடியன்ஸில் இருந்தாங்க. யாருமே பாட்டை பற்றி பெருசாக பேசலை. சசி சார் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. நிகழ்ச்சி முடிய போகுது. டக்குனு நீ பார்த்து ஒரு மாதிரி முகத்தில் அந்த டல் வந்தது. என்னடா யாருமே பாட்டை பற்றி பெருசாக பேசலை, நம்ம தப்பாக சூஸ் பண்ணுற மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகி போச்சு. நான் கூட்டு வந்துட்டேன், 50 பேர் கூட்டு வந்துட்டேன். அவங்க வந்து பேரை சொல்லு அவங்க கைத்தறதுக்கு கூட்டு வந்துட்டேன். இப்போ யாருமே அந்த பேரை சொன்னதை கைத்தற முடியும். பாட்டை பற்றியும் பேசலை, என் பேரை பற்றியும் பேசலை. கடைசியில் விஜயானி சார் தான் பேச போகிறாரு. சொன்னோன்னா விஜய் சார் மைக்கு பொறுத்துன்னு சொன்னார். இந்த பாட்டு வந்து இந்த விஐபி செலிபிரிட்டி பேச என் மைண்டில் ஏறல. இந்த பாட்டு என் மைண்டில் அவ்வளோ ஆழமாக இருக்குது. இந்த வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி. எஸ்எஸ்குமார் சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைன்னு பேரை சொன்ன உடனே ஒட்டுமொத்த தேரும் கைத்தட்டுச்சு. அந்த நன்றி இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சார். இப்போ எனக்கு மன்னிப்பு கேட்ட மாதிரி விஜயன் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சசி சார் ஃபேமிலி ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கோம். இந்த படம் டெஃபினட்டாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட வாழ்த்துக்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஃபைண்டிங் மீ. ஏன்னா வந்து லைக் உங்களோட ஃபைண்டிங்க்கு அப்புறம் தான் லைக் நிறையா படங்கள் கிடச்சிது. அண்ட் ஃபார் த பிலீஃப் யூ ஹேட் தேங்க்யூ. அண்ட் யூஆர் அ ட்ரூ மெஜிஷியன் ஆல்வேஸ். ஸோ 100 சாமிலையுமே த வே யூ ஹேண்டில் த எமோஷன்ஸ். அண்ட் இவருக்கு நீங்கள் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக இவருக்கு நீங்கள் எவ்வளோ கைட் பண்ணியிருப்பீங்கன்னு. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து க்யூஸ் எமோட் ஆகுன்ற அளவுக்கு டீட்டெயில்டாக கைட் பண்ணியிருக்கீங்க எனக்கு எல்லாமே. ஸோ ஹாப்பி சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் பாலாஜி சார். எனக்கு டெஸ்ட்லாம் வச்சாங்க, இவருக்கு உண்மையிலே மியூசிக் தெரியுமா தெரியாதான்னு. ஏதோ பார்டரில் பாஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக உண்மையிலே ஏமாத்திட்டேன் சார். சாரி தெரியாமல் தான் சார் மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி நேரத்தில் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் பண்ண 5 பேருமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஹைலி குவாலிஃபைடு. உண்மையில் சொல்கிறப்ப ஸ்ரீராமா இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நாம் வேறு கேட்டகரி சார் அது மாதிரி. பட் ஆனால் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து என்னையும் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ண ஒரு தவறு வந்து என்னை நடிகனாக்கி விட்டுருச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் வந்து எனக்கு வச்ச ஒரு ஐ திங்க் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம மியூசிக் பண்ணியிருப்போம் சார் டிஷ்யூம் படத்துக்காக. அந்த படத்தில் நம்ம கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன், வேட்டைக்காரன் வரைக்கும். அப்போ கம்போஸ் பண்ண சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சுக்ரனில் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் அவனில் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்களில் தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்கேன்ற அளவுக்கு என்கிட்ட வந்து நீங்கள் நல்ல நல்ல டியூன்ஸாக அந்த டைமில் வாங்கி அதில் 5 மட்டும் எடுத்துகிட்டு மற்றவெல்லாம் இண்டஸ்ட்ரி கொடுத்துருங்க. நாளைக்கு கான்சர்ட்டில் பாட போகிறதுலாம் உங்கள் பாட்டு தான் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் சார். இது வரைக்கும் சேஃபாக ட்ராவல் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில் இல்லை நம்மளை மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தானே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அது மாதிரி மியூசிக் டேரக்டராக யாரையாவது ஒருத்தர், மியூசிக் டேரக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் எடிட்டரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் கேமராமேன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, கட்ஸ் வந்து ஹரிஷ் அப்படி பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒவ்வொரு எனக்கு நீங்கள் எவ்வளோ பரிச்சை வச்சிங்க, எவ்வளோ நேரம் செலவு பண்ணீங்கன்னு நல்லாவே தெரியும் சார். ஆக்சுவலாக அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு கலைஞர்களை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட ஒரு 2 மாதமாவது ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ மெனக்கட்டுறீங்க. புது கதையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் புது டெக்னீஷியன்ஸ் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்றது. இல்லை சார், ஹெல்ப் தான் உண்மையில், எனக்கு வந்து ஹெல்ப் உண்மையில் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ஹெல்ப் எல்லாம் கிடையவே கிடையாது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். டிஷ்யூம் டைமில் நான் இவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போகிறோம். இவருடைய சிபியூ எடுத்துகிட்டு இவர் காரில் எடுத்துகிட்டு இறங்குறாரு. போயிட்டு அந்த டோரு ஷட்டர் ஓப்பன் பண்ணோம், அவருடைய ரெக்கார்டிங் தியேட்டர் ஷட்டரை ஓப்பன் பண்ணோம். அதனால் அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த பேக்கெட்டில் சாவி இருக்குது, இதை கொஞ்சம் திறங்களேன் அப்படின்னாரு. நான் திறந்து இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இது திரும்ப வைக்கும்போது சொல்கிறேன், விஜய் இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட சாவி இருந்ததுனால தான் நான் திறக்கிறேன், ரைட்? சாவி இல்லைன்னு அதை திறக்க முடியாது. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. அவங்க டிசர்வ்டாக இருக்காங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எங்களுக்கு அது வந்து பெரிய ஹெல்ப்பு தான் சார். உண்மையிலேயே எங்கள் 5 பேருக்குமே அது பெரிய ஹெல்ப்பு தான். அது உங்கள் மெகான வெட்டி நீங்கள் பேசுகிறீங்க. அது மாதிரி பல கலைஞர்களுக்கு சார் ஆக்சுவலாக அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் விஜயன்யா பேசுகிறதுலாம் இப்போயே பேசுகிறேன் போட்டிருக்கேன். நிக்கில் சார் ஓகேவா? சரி சார், அருமையான கதை, அது நான் அப்புறம் பேசுகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக சசி சாரோட பெரிய ஃபேன் நான், அவர் படங்களோட ஃபேன், ரொம்ப முக்கியமாக அவரோட ஃபேன், அவங்க ஃபேமிலியோட ஃபேன். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ண 555 அந்த படம் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 சாமி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் உண்மையிலே சொல்லணும்னா. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் சசி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த படத்தோட ஹீரோ அவருக்கும் நான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், 555 என்னோட ஃபர்ஸ்ட் படம் கொலைகாரன் விஜயானி சாருக்கு ஒர்க் பண்ணேன்னு. பட் ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், பிச்சைக்காரன் படத்தில் ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக விஜயானி சார் கூட நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் சசி சார் விஜயானி சார் 2 பேரோடையும் பிச்சைக்காரன் படம் ஒர்க் பண்ணது.
இந்த நூறுசாமி டைட்டில் வந்து அதனால தான் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. ஏக்நாத் சார் தானே சார், அந்த பாட்டு கம்போசிங் அப்போ நான் கூட இருந்தேன். நூறுசாமி அந்த ஃபர்ஸ்ட் இது அந்த டிராஃப்டில் 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை இப்போ அந்த லைன் வந்தப்ப அந்த 100 சாமின்ற வேர்ட் இதுதான் எல்லாம் இந்த படமே இதுதான் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து ஐ வாஸ் தேர் அட் த ஸ்டுடியோ. ஸோ ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட். அண்ட் அதே அந்த 100 சாமின்ற டைட்டில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இங்கே இந்த இடத்துல இந்த படத்தில் அஜய், விஜயண்ணி சார், சசி சார் எல்லாரோடு இருக்கிறது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ சார், ஆல் த வெரி குட். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ லெஜண்ட்ஸ் கூட நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இல்லை, உங்கள் எல்லாரோட இசையும் கேட்டு வளர்ந்து படித்தவன் தான். அதனால் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாருக்கும். ஒரு நாள் வந்து சசி சார் கால் பண்ணி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. அதுதான் நீங்கள் கேட்குற அம்மா அம்மா தான் இப்போ பார்த்த சாங். அந்த டியூன் கேட்டுட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச உடனே நீங்கள் தான் இந்த படத்துக்கு கம்போசர் அப்படின்னாங்க. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம், இவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபிலிம் வந்து என்னை நம்பி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். விஜயாண்டி சார், நீங்கள் சசி சார் 2 பேருமே கைட் பண்ணி இந்த படத்தோட மியூசிக் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு 2 பேருமே நிச்சயமாக அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ப்ரெசன்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். ஏமா போட்டு விட்டேன் நான் பர்சனலாக சொன்னேன், ஒரு ஷூட்டு, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, நடுவில் வந்திருக்கேன். இந்த மூமெண்ட் வந்து 100 சாமி, இந்த மேடை, இந்த மூமெண்ட் இது வந்து எல்லாத்த மாதிரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். அப்போது சொல்லாமலே படம் வந்து மதுரையில் நான் பார்க்குறேன் தேட்டரில். எனக்கு சினிமா மேலே மணிரத்னம் சார் சொல்லுவார்ல, அந்த ஃபஸ்ட்டு பக் பைட், அந்த பைட் வந்து சசி சார் தான் கடிச்சு வச்சார். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் சினிமா மேலே ஒரு ஃபேசினேஷன் எனக்கு உருவாச்சு. அந்த படம் பார்த்து ஃபேசினேட் ஆன ஒரு பையன் சில வருஷங்கள் கழித்து அவர் ஆஃபீஸில் இந்த படத்தை பற்றி டிஸ்கஷனில் உட்காண்ட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு பயங்கர மூமெண்ட்டாக இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தார், எனக்கு காதெல்லாம் கேட்கல, நான் பாட்டுக்கு கனவுல உட்காந்துருந்தேன். என்ன மூமெண்ட் இல்லை அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய சின்ன குட்டி குட்டி கதாபாத்திரங்கள்ல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஆனால் இந்த சின்ன கதாபாத்திரத்தை அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணாமல் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு மினிமம் ஒரு 3-4 டிஸ்கஷன் உட்காந்துருப்போம். சில காட்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் டீமோட என்னை உட்கார வச்சு என்னோட கருத்தை கேட்பாரு. ஒரு தடவை மூர்த்தி என்ன இருக்காரு, டிஸ்கஷன் உட்காந்துருந்தோம் ரூமில், ஷூட்டு அடுத்த நாள். அன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாரும் வேற ஒரு ஐடியா சொல்கிறாங்க, சசி சாரும் அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க. ஆனால் நான் வேற ஒன்று சொல்கிறேன், இல்லை சார் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை உட்காந்து கவனமாக கேட்குறாரு. கவனமாக கேட்டு ஏன் அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கான காரணம் சொன்னேன், நம்ம அதை தான் ஷூட் பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு சின்ன பையன் அவன் வந்து சொல்லி இவன் ஒரு நடிகன், அவன் சொல்கிறத எதுக்கு கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு டப்பிங் என்ஜினியர் கூப்பிட்டு ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னாரு. வந்து உட்காந்து அது என்ன அப்படின்னு உட்காந்து கேட்டால், ஒரு டைலாக்கு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ எதுக்கு அடுத்தவங்க காதுக்குள்ளே விடுறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. அதே டைலாக்கை அப்படியே சொல்கிறாரு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ அடுத்தவங்க காதுக்குள்ளே எதுக்கு விடுறீங்க, என்ன சார் கரெக்ஷன், இல்லை குடையிறதுக்கு 2 காதுன்னு சொல்லியிருக்கீங்க, குடையிறதுக்கு 2 காது அப்படின்னு சொல்லணும். எனக்கு கொஞ்ச நேரம் புரியல. அந்த சின்ன சின்ன நொட்டேஷன்ஸ் கூட பார்த்து பக்குவமாக அவரோட அந்த டெடிகேஷன் வந்து இன்னுமே மலைப்பை தான் தருது. ஏன்னா அதான் எந்த மூமெண்ட்லேயும் ஒரு சின்ன டைலாக்கை கூட உட்காந்து நுட்பமாக கவனிக்கிறது. சசி சார் இஸ் அ ஃபேசினேஷன். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக கூட நான் நினைக்கிறேன். நான் ஒரு 14 நாள் இன்னும் ஒரு 2 நாள் டேட் கேட்டால் கூட போகலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சசி சார் வந்து உங்களை அவ்வளோ எக்ஸைட் பண்ணுவார். நான் நேற்று தான் படம் பார்த்தேன். விஜயாண்டனி சார் வந்து ஹீல் மேக் யுவர் ஹார்ட் ஸ்மைல். நீங்கள் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து நேற்று மடோன் அஸ்வின் கூட சொன்னார், ஐயோ இவங்க 2 பேரும் சேர்ந்துடணுமே அப்படிங்கிற மொமெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஒரு முத காட்சியிலேயே
அடா எப்படி நடிக்க வச்சுட்டாருல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய் ஆண்டனி சாரை சிரித்து பார்த்ததுல ரொம்ப ஹாப்பின்னு நேற்று எல்லா டைரக்டர்ஸும் சொன்னாங்க. சார் நிறையா கேரக்டர் பண்ணுங்க சார். ஒரு ஹியூமர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இதில். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர். அப்புறம் எல்லாத்துக்கும் அஜய், எல்லாத்துக்கும் சக்தி, எல்லாத்துக்கும் சக்தி ஸோ ஸ்வீட் மேன். ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து சுவாசிகாவை பற்றி சொல்லணும். இந்த படமே அவங்க தான். விஜய் ஆண்டனி சார்கிட்ட கூட சொன்னேன், சார் 2 பொண்ணுங்களால் அடுத்த படமும் ஒரு 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 லேடி இருக்காங்க, இந்த படத்துலையும் இந்த லேடியால் நம்ம ஜெயிக்க போகிறோம் சார் அப்படின்னு சொன்னேன். நான் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி லப்பர் பந்தில் வந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு பயங்கர இன்செக்யூரிட்டி. நிறைய நடிகர்கள் இருந்தாங்க, என்ன பண்ண போகிறோம் இந்த கூட்டத்துக்குள்ளே. அப்போ எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஒரு புது பொண்ணு சுவாசிகான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே இது இருக்கு. மற்ற எல்லாருமே நான் கொஞ்சம் தெரிஞ்சவங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தராக நான் ஓவர் கம் பண்ணுறேன். எனக்கும் சுவாசிகாவுக்கும் காம்பினேஷனே கிடையாது ரொம்ப நாளாக. நான் வந்து என்னோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு 5-6 நாள் கழித்து ஒரு நாள் ஒரு ஒரு காட்சி எடுக்கிறாங்க. ஒரு கிரவுண்டில் ஒரு க்ரௌடு, அதுலேருந்து அப்படியே இவங்க வர்றாங்க, நடந்து வர்றாங்க அப்படின்னு ஒரு காட்சி இருக்குது. அப்போ தான் சுவாசிகா கூட ஃபஸ்ட்டு எனக்கு காம்பினேஷன். வர்றாங்க, அவங்களுக்கு டயலாக்கே கிடையாது. நடந்து வந்து தினேஷ் சார் அப்படி ஒரு லுக்கு விட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனோம் அவங்க பொண்ணை. என்னோட டோட்டல் இன்செக்யூரிட்டி அன்னைக்கு தான் ஹை டைம் பீக் அடிச்சது. என்னடா இப்படி நடிக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த படத்தில். அப்படி ஒரு ஆக்டர் சுவாசிகா. ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐம் கொலாபரேட்டிங் அகெயின் வித் யூ. எனக்கு வந்து ஒரே ஒரு டைலாக் தான் அவங்க கூட இருந்தது, அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஸோ யூ ஆர் அ கிரேட் பர்ஃபார்மர் சுவாசிகா. ஸோ கிளாட் ஒர்க்கிங் வித் யூ அகெயின். அப்புறம் இந்த பாட்டு, அருமையான பாட்டு மாயக்கனவு வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் நிரந்தர இடம் பிடிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்படி ஒரு படத்தில் இந்த ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஹாப்பினஸை தருதுன்னா ஐம் ஸோ கிளாட்ரா. உனக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நடித்த என்னோட டெக்னீஷியன் டீம், எங்கள் டெக்னீஷியன் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் நன்றி. தப்பாக எடுத்துக்காதீங்க, முதலே மேடையில் ஏறிட்டேன், என்னோட நேரம் இல்லை, அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருக்க பெரியவங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகெயின். தேங்க்யூ. நிறைய பேர்த்த மிஸ் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து சசி சார்னா வந்து அவருடைய ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்முடைய படம் வந்து அந்த டைட்டில் மேபி அவங்க கூட சேரும். ஆனால் அவருக்கு மட்டும்தான் வந்து அந்தந்த படம் சேர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவர் எல்லா படமுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் அண்ட் பேஷனோடவே ஒர்க் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பர்சனலாக எங்கள் 2 பேருக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. 2 பேருமே கதிர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கதிர் சார்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பூட் கேம்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அண்ட் ஒரு படம் ஒரு 2 years 2.5 years எடுப்பார். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து தனியாக படம் பண்ண போகிறேன் சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெற்றி, சசிக்கு அப்புறம் நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு போகிற, அதனால் நீயும் படம் பண்ணிடுவ, ஆல் த பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் respected him for the kind of commitment and dedication he has for the films that he is making. And இப்போ இந்த படமும் பார்த்தா கூட இப்போதான் அந்த கணக்கு சொன்னாங்க, 28 yearsன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷங்கள் படம் எடுத்த ஒருத்தருடைய ஃபில்ம் மாதிரி தெரியல. ஒரு யங்ஸ்டருடைய பேஷன். புதுசாக இந்த படத்தில் இந்த கண்டென்ட்டை, இந்த ஸ்கிரிப்டை நான் எவ்வளோ என்கேஜிங்காக இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்ல போறேன்ற அந்த பேஷன் இருந்தது. தட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த படத்தில் நார்மலாகவே அவருடைய படங்களில் ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி ஹவ் டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் சுப்பிரமணிய சிவாலாம் வந்து ரொம்ப சிறப்பாக, அதே மாதிரி அவர் பாலாஜி சக்திவேல் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது.
இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தே டன் தி பார்ட் வெல். அண்ட் முக்கியமானவங்களை நான் சொல்லலைன்றது கிடையாது, ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல். அம்மா, பசங்க, அந்த கேரக்டர், அவர் விஜய் ஆண்டனி அவருடைய கேரக்டர், எல்லாருமே வந்து தே டன் தி பார்ட் வெரி வெல். அண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. I really wish the whole team all the very best and இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காஸ்டியூம் டிசைனர் வந்து நான் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நான் தெரியல எனக்கு. பட் அவங்க வந்து அவங்களோட கமிட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இல்லை இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த காஸ்டியூமையும் போயிட்டு கள்ளக்குறிச்சியில், அதுவும் வளையாம்பட்டில் விரியூருங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இப்போ தான் போய் எடுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அங்கே நின்று எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த கமிட்மெண்ட் வந்து ரொம்ப படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுமா. தேங்க்யூ. அப்புறம் சதீஷ் நான் இந்த படத்தினுடைய டிஓபி நம்ம தர்ஷன் கிர்லோஷ், அவர் வந்து இஸ் அ வெரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க். அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். பட் ஷூட்டிங் வந்தப்போ சதீஷ் வந்து ஒரு கிம்பிள் ஆப்ரேட்டராக உள்ள வர்றாரு. இவருடைய நான் இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படத்தில் நிறைய க்ரெயின் ஷாட் இருக்கும், நிறைய ட்ரக்கிங் இருக்கும், இது ஸ்டெடிகம் ஷாட் இருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வெறும் கிம்பலில் மட்டும் எல்லாத்தையும் பண்ணி காமிச்சார். அதுக்காக பயங்கர சல்யூட்மா. தேங்க்யூ. சசி சார் தான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ என்ன மாதிரி நிறைய டெபியூ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. ஸோ சார் படத்தில் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். சுவாசிகா அவங்க ரொம்ப கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா கேரக்டர் ஆக்சுவலாக ஸோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டாங்களான்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். சசி சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நூறுசாமி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட சசி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரு அவருடைய ரூமில் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு பேசி எனக்கு சில விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சது வந்து சசி சார் தான். ஏன்னா நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு என் காலேஜில் வந்தார். அவங்க இவரோட பிரசன்னாவை சேர்க்கறதுக்காக வந்தார். இப்போ அவர் டிஓபியாக இருக்கார் அவர். அப்போ வந்து நான் வந்து காலேஜில் கொஞ்சம் திமிராக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பிரின்ஸிபல் ரூம்லேயே கூட்டு போயிட்டு சாரை உட்கார வச்சு பிரின்ஸிபல் எல்லாம் மிரட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச சார், எங்கள் சார் இவருக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கேட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கேட்கறதுக்காக உங்களை மீட் பண்ணணுன்னு கேட்டால் அவரும் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். சரி நான் ஆஃபீஸ் போனேன். போனால் என்னை கூப்பிட்டாரு, ரூமில் கூப்பிட்டாரு. அவருக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சு பேசினார். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரில. என்னென்னா கலர் தான். நான் போட்டு இந்த டிஷர்ட்டோட கலர் என்ன கலருன்னு கேட்டார். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். பட் ஆனால் அந்த கலர் டக்குன்னு வரல. ஒரு வெர்மிலியன் யூன்னு நினைக்கிறேன் அது. அப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் வந்து இவன் யாரோ ஒரு பையன் வந்தான். சரி என்னை வெளியே அனுப்பிச்சாரு, நீ இப்போ வெளியே வெயிட் பண்ணனாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் வந்து திரும்ப போனோடனே நான் சொல்லிட்டேன், இதான் அந்த க்ரீன் கலர், அது ஒரு மாதிரி வெர்மிலியன் அப்படின்னு சொன்னோடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உன்னை பார்த்தோடனே முதல்ல ரவுடி மாதிரி இருந்த, காலேஜில் ரொம்ப ரவுடி மாதிரி வந்து இது ஒன்று பண்ணேன். அப்போது மேலே அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு வந்து நீ பதில் தெரில, ஆனால் தேடி வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓகே நீ வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது, நீ ட்ரை பண்ணு. பட் ஆனால் என்கிட்ட வந்து இப்போ சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டார். பட் அதுவும் அங்கேயும் சேரல நான். பட் ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டரை மீட் பண்ணி என்னை வந்து பயங்கர பாசிட்டிவாக எமோட் பண்ணி அந்த அனுப்பிச்சது இருக்குல்ல, அது அசோக் பில்லர்கிட்ட தான் அந்த ஆஃபீஸ். ஐ திங்க் இப்போ வரைக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது என்னை பார்க்க வராங்க, இல்லை என்கிட்ட வந்து ஜாயின் பண்ண வராங்க, இல்லை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறப்போ யாராவது ட்ரை பண்ணி வராங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நான் அவங்க இதை பேசி அவங்கள ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நூறுசாமி எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப இமோஷ்னலான ஆள் தான் நான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னை பயங்கரமாக எமோட் பண்ணிவிடும்.
நூறுசாமி படம் பார்க்குறப்போ நிறைய இடங்கள் எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நான் அந்த சுவாஸ்திகா வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. எவ்ரி ஃப்ரேம் வந்து அந்த படத்தை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த அவங்க பசங்களாக நடித்த பசங்களாக இருக்கட்டும், அப்புறம் எவ்ரி கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணாங்க. விஜய் ஆண்டனி சாரும் செம சூப்பராக பண்ணார். நிறைய விஷயம் இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு கிராஃப்ட் வைஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ சசி சார் வந்து இப்போ பூ சசி சார் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நூறுசாமி சசி சார்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா சொல்லாமலே அங்கேருந்து ஒரு பெரிய ஜெம்பு, அப்புறம் கொலைகாரன், அப்புறம் வந்து பிச்சைக்காரன், அப்புறம் வந்து நூறுசாமிகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பேசப்பட்ட இந்த கருத்து இருக்குல்ல, இன்றைக்கும் அதுக்கான வேல்யூஸ் இருக்குது. இன்றைக்கும் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கும் சமூகத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதே நேரத்தில் வந்து எளிமையாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து போய் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு படமாக டெஃபினட்டாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த ஃபேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேனோட கேரக்டர் என் லைஃப்பில் வந்து ஃபேன் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். நான் ஒரு 6th 7th படிக்கிறப்போ என் அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேன் வாங்கியிருந்தார். ஃபேன் எப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபேன் தான் அது. அது வந்து வீட்டில் அது சீலிங் ஃபேனு, ஓட்டு வீடு, சீலிங் ஃபேன் மேலே மாட்டியாச்சு. அது வந்து ஒரு சவுண்டு, அந்த பேரிங் சவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ட்ரன் 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 சுற்றிட்டே இருக்கும். அது சுற்றுறது வந்து என்னென்னா எனக்கு யாரோ பேசுகிற மாதிரியே இருக்கும். அது ஆக்சுவலி யாரோ பேசுகிறாங்க, ஏதோ சொல்ல வராங்க. சின்ன வயசில் எனக்கு அப்படி தான் வந்து பயங்கரமாக ட்ரீமியாக அந்த ஃபேன் சவுண்டை கேட்டுகிட்டே இருப்பேன். லைக் வந்து சீலிங் ஃபேன் வந்து இவ்வளோ சவுண்டு போடுமா போடாதாலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த ஃபேன் வந்து லைஃப்பில் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு மண்டையில் அடிபட்டுச்சு. ஒரு பிரச்சனையில் வந்து மண்டையில் அடிபட்டுச்சு. ஸோ அப்பா நானெல்லாம் பார்த்து தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த ஃபேன் சுற்றிட்டே இருக்குது. திடீர்னு அப்பா ஏஞ்சிட்டாரு. ஏஞ்சி அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க, அந்த ஃபேன் என்கிட்ட பேசுது, அந்த ஃபேனில் ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவர் கூட பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு அப்பா காணோம். அவர் போயிட்டா யாரோ ஒரு 4-5 பேர் வந்து கத்தி எடுத்துகிட்டு வராங்க, என்னை கொல்றதுக்கு வராங்க, இந்த ஃபேன் எனக்கு சொல்லுது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தெருவில் நின்ட்டார். அப்போ வந்து நான் போய்ட்டு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து வச்சுருக்கல. அப்புறம் வந்து நான் அந்த டைமில் சைக்காலஜிக்கலாக அந்த ஃபேனுக்கும் எனக்குமான கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அப்பாவுக்கும் அவருக்குமான கனெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு என்னென்னா இந்த படம் பார்த்தோன்னே அந்த ஃபேனோட ஃபஸ்ட் ஷாட்டே இருக்கும். அது சுற்றுறப்போ லைக் அந்த கரண்ட்டு ஆஃப் ஆகிட்டு திருப்பி வரப்போ அந்த பவர் ஆன் ஆகிறப்போ திரும்ப சுற்றுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அவங்க அண்ணன் வந்து அந்த அம்மாவை வந்து கொலை பண்ணுறப்போ வந்து அந்த ஃபேனுக்கான ஷாட்டு. ஸோ ஓவரால் வந்து என்னென்னா ஒரு ரொம்ப சைக்காலஜிக்கலாக ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்தின விதம் அது என்னோட ரியல் லைஃப்பில் எனக்கு கனெக்ட் ஆச்சு. நான் வந்து தண்ணிக்கோழின்னு ஒரு நாவல் ஒரு குறுநாவல் தான் எழுதியிருந்தேன். அது நிறைய சின்ன ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் இதழ்களில் வந்து வெளியே வந்தது. நான் அதில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். லைக் அந்த ஃபேன் சுற்றுறது, ஃபேனுக்கும் எனக்குமான அந்த கனெக்ஷன், அந்த சைக்காலஜிக்கலாக என்ன எப்படி அந்த ஃபேன் கனெக்ட் ஆச்சு அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த படத்தில் அந்த ஃபேன் வந்து எனக்கு அவ்வளவு கனெக்டாக இருந்தது. அண்டு அது எனக்கு பார்க்குறப்போ வந்து நம்ம பேச வேண்டியது, நம்ம எழுத வேண்டிய ஏதோ ஒரு இடத்துல வந்து சைசாரும் அதை வந்து பார்த்துருக்காரு, அது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த படத்தை அவர் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக அவர் போராடுற விதம், அந்த படம் வந்து பார்க்குறப்போ அவர் எல்லாரும் இன்வைட் பண்ணுற விதம், அப்புறம் வந்து அந்த படம் முடிஞ்சவொடனே வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்துமே தன்னுடைய திரைப்படம் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகுது, அது எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய மெனக்கடல், இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்டு தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள். ஏன்னா இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறமும் நிறைய படம் பண்ணியிருக்காரு. எந்த படத்துக்கும் என்னை கூப்பிட்டதும் இல்லை, ஏதாவது படம் பாருன்னு கூட கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நூறுசாமிகளுக்கு மட்டும்தான் வந்து அவர் இன்வைட் பண்ணார். அதுக்கு ஒரு அர்த்தமாக சொன்னார், இந்த படம் உனக்கு பிடிக்கும் நீ வா அப்படின்னு சொன்னார். அண்ட் தேங்க்யூ சார், லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படத்தில் வச்ச எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ரொம்ப சூப்பரான படம், ரொம்ப முக்கியமான படம், நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு வந்து எந்த இடத்துலையும் புது முகத்தையோ ஆர்டிஸ்டாவோ இல்லை வந்து டெக்னீஷியனை யூஸ் பண்ணுறதுல எனக்கு என்னமோ பயமே இருந்ததில்லை. ஜென்ரலாக எனக்கு என்ன, நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட யார்கிட்ட வேணால் வேலை வாங்கிக்கலாங்கிற ஒரு, அது என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ப்ரூட்டல் ஒரு தைரியம் எனக்கு இல்லை இருக்குது.
அந்த வகையில் இவங்க 2 பேர்த்தையும் இஸ் தர்ஷன், அவர் ஹரிஷ் யுவராஜ், அவர் எடிட்டர் டிஓபி. ஜென்ரலாக வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பயே வந்து மியூசிக் டைரக்டரையும் டிஓபியும் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். அது ஒவ்வொரு சீனாக இல்லை ஒரு சீக்வன்ஸ் தோன்றப்ப இட்ஸ் ஓகே, இந்த சீக்வன்ஸில் ஒரு சாங் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்போசர்கிட்ட சொல்லிவிடுவேன். அவங்க டியூன் சைடு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே சமயத்தில் தினம் டிஓபி கூட வரணும். எனக்கு இந்த சீன் வந்து என்ன கலரில் இருக்கலாம், இந்த செட்டு வந்து என்ன கலர், இந்த சீக்வன்ஸுக்கு என்ன கலர் வரும். இந்த அம்மாவுடைய வயசு வந்து 27 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் லைஃப்பை தான் சொல்ல போகிறோம். இந்த இருக்கிற 16 இயர்ஸ் லைஃப்பில் எப்படி எந்த செக்மெண்ட்டுக்கு என்ன கலர் கொண்டு வர போகிறீங்கன்னு ஒர்க்கு கொடுத்துருவோம். நம்ம அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாருமே எங்கள் கூட ட்ராவல் பண்ணி ஆகணும். அது வந்து எனக்கு டெபியூட்டன்ஸ்லேருந்து எனக்கு அந்த ஒர்க்கு ஈஸியாக வாங்க முடியுது. அதுதான் ரீசன். ஓகே, எனிவே இப்போ எடிட்டர் வந்து ஹரிஷ் வந்து நான் நினச்சி பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ இந்த எடிட்டர் படம் ஒன்று நீங்கள் பார்த்துல பெரும்பாலானவங்க பார்க்கல. இது பார்த்துருப்பீங்க டீசர் அண்ட் ட்ரெய்லர். அதுக்கு அதில் இருக்கிற இந்த கட்ஸுக்கெல்லாம் ஒரே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ சவுண்டில் பிச்சு உதருவாங்க அந்த பையன். அது ஐ மீன் மியூசிக்கல், ஒரு எடிட்டருக்கு வந்து மியூசிக்கல் சென்ஸ் வேணும் அப்படிங்கிறது ஹரிஷ்லேருந்து கற்றுக்கலாம். அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக மியூசிக் போட்டு காட்டுவார். ஐயோ போதுண்டா, எனக்கு நான் பண்ணிட்டேன், நான் கரெக்டாக பண்ணிட்டேன்டா அப்படின்னு. இவர் நான் கிளைமேக்ஸ் கட் பண்ணி எனக்கு நம்பிக்கையே இல்லை. இவர் மியூசிக் போட்டு காமிச்ச பிறகு தான் கிளைமேக்ஸ் மேலே நம்பிக்கை வந்துச்சு. தேங்க்யூ ஹரி. வந்திருக்கக்கூடிய எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் அண்ட் ஆல் லெஜெண்டரி டைரக்டர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இது என்னோட டெபியூ மூவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ அண்ட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ரொம்ப அண்ட் விஜய் ஆண்டனி சார் ஃபார் அக்செப்டிங் மீ. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படம் சார் உங்கள் ப்ரொடக்ஷனில். அண்ட் அதில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சாரோட ஃபஸ்ட்டு படம் சொல்லாமலே 98ல் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் இன்னும் பிறக்க கூட இல்லை சார். இருந்தாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சரி, பரவாயில்ல. சார் நினச்சிருந்தாருன்னா ஈஸியாக வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டிஓபி வச்சு இந்த படம் பண்ணியிருக்கலாம். அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு இது இருக்குது, புது புது டேலண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க சார், என்னோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்லாம் கிடையாதுங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறது, பிராண்ட் நியூ அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரீசன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சசி சாருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார் எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ணது. அப்புறம் முதல்ல ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீ தான் பன்னூறு சாமி எடிட்டர்னு சொன்னீங்க. எந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கன்னு தெரியல சார், அதை காப்பாற்றிட்டேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். சசி வந்து எனக்கு, நாங்கள் எல்லாம் கவிதாலயா குரூப், நான் கேபி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக கவிதாலயாவில் ஒர்க் பண்ணும்போது நீ பாதி நான் பாதி படம் பண்ணுறதுக்கு டைரக்டர் வசந்த் அவர்கள் வரும்போது அவருடைய அசிஸ்டண்ட் வந்து சசி கிட்ட வந்து அப்போவே ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். ஆக்சுவலாக வந்து பீயிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாங்கள்லாம் ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக எங்களை வெளிப்படுத்திக்க மாட்டோம். அங்கே அந்த கம்பெனியை பொறுத்தளவில் எந்த ஆட்டிடியூடும் வெளிப்பற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே எடிட்டிங் ரூம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்து எல்லோரும் கிளம்புவோம். கிளம்பும்போது ரொம்ப நாளாக வந்து எங்களை வந்து ஒரு காரில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. சசி எப்போவுமே வந்து அந்த காரில், அந்த அம்பாசிடர் காரில் முன் சீட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவார். அதில் உட்காருவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் இறங்கிக்குவோம். இது ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தப்போ அந்த டிரைவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கடுகடுப்போடு இருப்பார் எப்போவுமே. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், சார் அவர் பாருங்கள் சார், அவரை இறக்கி விட்டதுக்கப்புறம் சொன்னார், அந்த இவர் மட்டும் வந்து கையை வந்து இந்த பக்கம் வந்து இப்படி வச்சு உட்காந்துருக்கிறாரு காரில், பெரிய டைரக்டர் ஐட்டம் மாதிரி அப்படின்னாரு. சசி, நீங்கள் அன்னைக்கே டைரக்டர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம்
இந்த சொல்லாமலே பூ இதெல்லாம் அவர் பண்ணும்போது நான் பார்த்த அந்த சசியை வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் வந்து நான் வந்து ரொம்ப ரசித்தேன் அந்த படங்கள்லாம் பண்ணும்போது. இதில் வந்து இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிற ஒரு படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பாலாஜி ஸ்ரீராம் அவர்களை. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு தடவை நிக்கில் கூட என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு நான் வந்து அவரை தவற விட்டுட்டேன். பட் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நடிகராகவும் அவர் வந்து உயர்ந்திருக்கிறார். சசியை பொறுத்தளவில் அவர் வந்து எப்பவுமே பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறவர். அதாவது கதாபாத்திரம் அறிஞ்சு அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து ரொம்ப ஒரு பொய்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப ரசிக்கலாம் நம்ம அவரை. அவ்வளோ அழகாக வந்து வேலை வாங்கி இது வரைக்கும் நிறைய படங்களில் வந்து நான் வந்து உம்முன்னு இருக்கிற விஜய் ஆண்டனியை தான் பார்த்துருக்குறேன். இதில் தான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற ஒரு விஜய் ஆண்டனியை நான் வந்து பார்த்தேன். அது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து பண்ணுவாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நேஷ்னல் அவார்ட்ஸ் இதுக்காக ஒரு ஜூரியாக போயிருந்தேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நிறைய படங்கள் பார்த்தப்போ ஒரே ஒரு படம் வந்து நான் அந்த ஸ்ரீபோர்ட் ஆடிட்டோரியமில் வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது என்னை அறியாமல் நான் வந்து முன் வரிசையில் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன், அது பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர். அது அந்த தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த படம் வந்து வாசந்தி. அந்த வாசந்தி படத்தில் கண் எடுக்காமல் என்னை பார்க்க வச்சது வந்து சுவாசிகா. அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. அதுவும் அந்த நான் முன் வரிசையில் உட்காந்து அப்படி வந்து ரசித்து ஒரு படம் பார்த்தேன். அப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த படத்தினுடைய லிரிக்கல் ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சசி அவர்களை வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு சுவாசிகா, அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோலில் வந்து வச்சு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த படம் நான் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து என்னையும் நடிக்க வச்சுருந்தீங்க சசி. அந்த ஃபேனாக நடித்தது நான் தான். நான் உங்கள் ஃபேன் எப்பவுமே. ரொம்ப ஒரு யதார்த்தமான, அதாவது சசி வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து 1,00,000 காதுகளுக்கு வந்து போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் வந்து இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் அவர் தொட்டிருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து ஒரு வளர்ந்த பசங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கணவனையோ மனைவியோ இழந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத உறக்க கேள்வி கேட்டு அதுக்குண்டான பதிலையும் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து இந்த 100 சாமி. இந்த சப்ஜெக்டை தொட்டதுக்காகவே சசியை நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் முதல் கொண்டு நிறைய இடங்களில் நிறைய மறு கல்யாணங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். இங்கே இந்த மற்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மர்ஸ், அந்த ஆக்டர்ஸ், அவங்களாம் அவங்க நடிக்கவே இல்லை, வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பசங்க, அந்த பெண்கள், அவங்கெல்லாம் அவங்க நேமெல்லாம் வந்து சீக்கிரமே நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த படம் முடியும் போது ஒரு பேர் கிடைக்கும். இப்போ வேணால் உங்கள் பேரெல்லாம் வந்து என்ன பேருன்னு யோசிக்கிறது ஒரு மனநிலை இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு அப்புறம், இந்த ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுடைய பெயர்கள் வந்து எல்லா மேடைகளும் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாகவும் ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியான திருப்தியான ஒரு படமாக இது வந்து அமையும். இந்த 100 சாமி மாபெரும் வெற்றியை ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் டைரக்டர் சசி அவர்களுக்கும் அள்ளி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க.
அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலான விஷயம் நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து நான் பிறந்த ஊரில் நடந்த நிஜ கதை. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை வந்து படமாக எடுத்திருக்காரு எனது நண்பர். வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும் சார். இந்த மாதிரி ஒரு கதையை, ரொம்ப கஷ்டமான கதை, எப்படி இருந்தாலும் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எப்படி ஜனங்க பார்க்குற அளவுக்கு பண்ணாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் படம் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் எங்கேயாவது ஏதாவது பண்ணிடுவாருன்னு கோபமாக வேற இருந்தது. நல்ல வேலை, ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாரு. அந்த பதட்டம் ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் போகும்போது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். இங்கே நிறைய பேர் சொன்னார், நிறைய மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. விஜய் ஆண்டனி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் இப்போ அவர் கூட இருக்கேன். நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கூட இருக்கேன். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவே அவர் இழந்திருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஹீரோ வச்சு அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் ரூட் வேறு மாதிரி போயிருக்கும். இப்போவும் இல்லை, இப்போவும் சூப்பர் தான். பட் சொல்கிறேன், ஒரு மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒரு டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு எதிராக யார் இருந்தாலும் அனுமதிக்க மாட்டார், அது ஹீரோவாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஆள் சசி சார். ஸோ இந்த படத்தில் நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் வந்த அந்த சன்னா நடித்த கேரக்டர், அவங்களுக்கு பேரா பண்ண 2 பேர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக சுவாசிகா மேம் வந்து அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு வந்து பால்மகேந்திரா சார் ஃபில்மில் ஷோபா மேம் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுது. நான் ஏற்கனவே இந்த சாங்கை பார்த்ததுக்கப்புறம் போய் தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் பார்க்கும்போது அவங்க சின்ன சின்ன ரியாக்ஷனுக்கெலாம் எனக்கு இப்போ கனெக்ட் பண்ணுது. அடடே, எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவமானத்தை, ஒரு பெயினை, அதில் வெரைட்டி ஆஃப் பெயின்ஸை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து ராதிகா மேமுக்கும் உங்களுக்கு தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சசி சாரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு முன்னாடி அவர் டைரக்டர் ஆகிட்டார். நாங்கள் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டில் நான் துரை, லிங்குசாமி, நாங்கள்லாம் அப்போவே ஃப்ரெண்டு. எனக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் ஆகிட்டார், எனக்கு சீனியரு. ஸோ ஒரு நாள் நான் இவர்கிட்ட ஏவிஎம்மில் சொன்னேன், சசி நான் வந்து புதுசாக படம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னேன். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். சரின்னு சொல்லிவிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் ஸ்டாண்ட்லேயும் போனாங்க. போய் கொஞ்சம் தூரம் வண்டி நிறுத்தினார், ஸ்கூட்டரை நிறுத்திட்டு என்னை கூப்பிட்டாரு. கிட்ட போனோன்னே என்கிட்ட சொன்னார், வேலையை விட்டுட்டு டைரக்ஷன் சான்ஸ் தேடுற, பணத்துக்கு கஷ்டப்படுறாத, பசியோடு மட்டும் இருந்துடாத. ஸோ எப்போ உனக்கு பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நேரில் வந்து பாரு, நான் பண உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. நமக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ, ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ இல்லையோ, ஆனால் ஒருத்தர் நமக்கு பட்னியாக விட்டுற மாட்டார், பசியோட விட்டுற மாட்டாருன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு போய் ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா. நம்ம கூப்பிட்டா கடவுள் வந்துருவாருன்னா நம்ம கூப்பிட தேவையில்லை, ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. நம்ம முதல்வரோட ஃபோன் நம்பர் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதில் ஒரு தைரியம் இருக்குல்ல, அடடே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கூப்பிட்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியடில் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டு, என்னோட ஃபஸ்ட்டு படம் தீனா ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி சில குழப்பங்கள் இருந்தது, கரெக்டாக வருமான்ற பயம் இருந்தது. அந்த பயத்தில் வந்து 2 நாள் ஷூட் பண்ணிவிட்டு இந்த படத்தை விட்டுறலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதில் மனசில் ஒரே குழப்பத்தில் இருந்தப்போ ஒரு ரிசப்ஷனில் என்னோட லக்கு நான் சசியை பார்த்தேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, நீங்கள் சூப்பராக டைரக்ட், கங்க்ராட்ஸ் அப்படின்னு என்ன சொன்னார். நான் தனியாக கூப்பிட்டு போயிட்டு, இல்லைங்க படம் நடக்காது அப்படின்னு. என்னாச்சுன்னு எனக்கு இது மாதிரி சில இதெல்லாம் விஷயங்கள் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு. அதுக்கப்புறம் தான் இவர் என்னை ஒரு செவுத்து பக்கம் கூப்பிட்டு போயிட்டு சொன்னார், இந்த பாரு படத்தை வேணான்னு சொல்லி வெளியில் வந்துட்டா அதுவே ஃப்ளாப்புக்கு சமம், போராடு. எல்லா சீனும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் 100% வரலைன்னாலும் ஒரு 80-70 வந்துட்டாவே அது ஆடியன்ஸுக்கு 100% இருக்கும்னு சொல்லி அவர் நம்பிக்கை கொடுத்தோன்னே மறுநாள்லேருந்து அந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என் நண்பன் சசி தான். இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரமாதமாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இதை பாராட்டணும்னா இதோட கதையை சொல்லிவிடுவேன். நான் கூட நினச்சேன் சரண் சார் வந்து கதையதையே சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் இதை வந்து படத்தை பார்த்துட்ட பிறகு நம்ம பேசினா இன்னும் நிறைய இருக்கும். நிறைய புரட்சியான விஷயங்கள் இருக்குது. இந்த சமூக நீதி பேசிட்டு இருக்க நிறைய அழகான கருத்துக்கள் சொல்கிற ரஞ்சித் சார், வெற்றிமாறன் சாருங்கள் படங்கள்லாம் கூட
என்னன்னா நம்ம நிறைய ஜாதியில் சம்பந்தப்பட்டு இருக்கு, மதங்கள், ரிலீஜியஸ் நிறைய சம்பந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சொன்னாலுமே கூட, ஆனா நம்ம வீட்லயே வந்து ஆண் பெண்ணுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண் கூட பார்க்கலாம். நாங்களாம் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது காலையில எனக்கு வடிச்ச புது சாப்பாடை கொடுப்பாங்க. ஆனா எங்க அக்காங்கெல்லாம் வந்து முத நாள் வச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. மதியானம் வந்து காலையில மிச்சமானதை சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து மதியானம் மிச்சமானதை சாப்பிடுவாங்க, மறுநாள் காலைல முத நாள் நைட்டு. ஸோ மிச்சமானது மட்டுமே சாப்பிடுவாங்க. ஆனா ஒரே கூட பிறந்தவங்க தான். ஆனா ஆண் பெண் வித்தியாசத்தை வந்து சாதாரணமா ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய புரட்சியான ஒரு விஷயம் வந்து ஆண்களை எவ்வளவு சீக்கிரமா அடையுது, அது பெண்கள் எவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மருதாணி ரொம்ப வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பூ வச்சுக்கிறது பிடிக்கும், பொட்டு வச்சுக்கிறது பிடிக்கும், எனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிரில் இருக்கிற கேரக்டர் ஒரு சிரிப்பார். சிரித்த உடனே தான் அந்த ட்ரெய்லரில் பார்த்த அந்த ஷார்ட் வரும். என்னங்க திடீர்னு என்னை பார்க்கறதுக்கு கேவலமாக தெரியுறீங்களா அப்படின்னோடனே, இல்லை என்னெல்லாம் யாராவது கேட்டால் ஒரு ஆம்பளை வந்து நீ மறுமணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவோம். ஆனால் நீங்கள் அதுக்கு எவ்வளோ பேச வேண்டியது இருக்கு பாருங்க அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி பட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எப்பயுமே சசி சாரோட படத்துக்கும் சரி அவரோட டைலாக்ஸுக்கும் சரி நான் மிகப்பெரிய ஃபேன். ஸோ இந்த படமும் கண்டிப்பாக போய் பாருங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சசி சார் எப்பயுமே ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க, என் மனசுக்கு சரி. இப்போ இந்த ஆஃபீஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு அப்படியே பின்னாடி. இந்த டிஸ்கஷன் நடக்கிறப்போ நான் கொடுத்த நம்ம வீட்டிலேருந்து அவர் வந்து ரொம்ப விரும்பி நல்ல டைலாக் எப்போ எழுதும்போது கண்டிப்பாக நிகழ்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த பிளாக் காப்பியில் எது எடுத்தாலும் ரொம்ப சின்சியராக பேரன்போட மனசோட எப்படி இருக்காரு பாருங்க. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி படம் பார்க்கும்போது மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ டென்ஷனாக இருந்தாருன்னு ரொம்ப சொல்லாமலே அந்த படம் கிடச்சி அவங்களுக்கு வந்து அந்த சாங் ரெக்கார்டிங் டயத்துலலாம் நான் கூட இருக்கேன். அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பயுமே கூட தான் இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் வாழ்க்கையில் பல வெற்றி தோல்வி பல விஷயங்களை கடந்தும் பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். இந்த படம் பர்டிகுலராக அவருடைய லைஃப்பில் மிக முக்கியமான படம். ஏன்னா தொட்ட அந்த எப்பயுமே ஒரு புது கண்டென்ட் அந்த மாதிரி ஒன்று எடுக்கணும்னு என்றைக்குமே நினைப்பாங்க. இந்த படத்தில் அதை தொட்டிருக்காங்க. ரொம்ப டைலாக் செயலையும் சரி, அது வந்து அவர் அப்ரோச் பண்ண விஷயங்களும் சரி, இந்த விஷயம் புதுசாக பழசா இன்னைக்கு இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண வேணாம். படத்தில் உயிர் இருக்குது. நீங்கள் அதை வந்து ரொம்ப அழகாக இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கீங்க. நம்பிக்கையாக வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த சீட்டு காலியாக இருக்கலாம், இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஃபுல்லாக இருக்கும் 100%. படத்தில் அழகாக ஒரு டைலாக் ஒரு இடத்துல இருக்கும். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லி கேட்பார் விஜய் ஆண்டனி சார் அந்த பையன்கிட்ட. இந்த சூரியன் இறங்கி மேலே ஏறும்போது. அதுதான் அவருடைய கவிதை. ரொம்ப ஒரு இலக்கியமான ஒரு கவிஞர் அவர். நல்ல கவிதை படித்தா, நல்ல வார்த்தைகள் கேட்டால், நல்ல ஏதாவது இன்சிடெண்ட் இருந்தால் எப்பயுமே ஒரு ஏர்லி மார்னிங் கூட பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் அந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் மிஸ் பண்ண மாதிரி நான் ஒருத்தங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்டர் மாதிரி கண்டிப்பாக உடனே ஒருத்தங்க வரப்போகிறேன். அது ஹீரோயின் சுவாசிகா. நான் வாழ்க்கை மொத்தமும் பார்த்த மிக ஆகச்சிறந்த ஹீரோயின்ஸ் எல்லாரையும் நினைவூட்டிடுச்சு. என்ன ஒரு ரியாக்ஷன்ஸ்! எங்கேருந்து மதர் இந்தியாவில் இருக்கிற நர்கீஸ்லேருந்து தொடங்கி யார் யாரோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம். அவளை பிடித்தான் மஞ்சுவாக இருக்கலாம், இல்லாட்டினா அவள் ஒரு தொடர்கதை கவிதாவாக இருக்கலாம், சோபாவாக இருக்கலாம், முள்ளுமலர் சோபாவாக இருக்கலாம், சாவித்திரியாக இருக்கலாம், மகாநடியில் நினைச்ச நம்ம இப்போ வந்த கீர்த்தி சுரேஷாக இருக்கலாம், அனுஷ்கா மேடமாக இருக்கலாம், யார் வேணுமோ வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமான தகுதி உங்களுக்கு இருக்குது. அற்புதமாக பண்ணிட்டீங்க. மிக அற்புதமாக இருந்துச்சு. அந்த சாங்கில் ஒரு இடத்துல நீங்கள் சிரிக்கும் போது அப்படி இருக்கு. அவ்வளோ அற்புதமாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய இடம் உங்கள் தமிழ் சினிமாவில் இருக்குது. வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி சார், உண்மையிலே சார் முதல் முறையாக அந்த படம் நடிச்சிட்டிங்க சார்.
இதுக்கு முன்னாடி நீங்க நடிக்கலையான்னு கேட்டா அந்த படத்துக்கான நடிப்புன்னு ஒண்ணு இருக்கும். நிஜமா இன்னும் ஒரு 2-3 சீன் வராதா? அந்த ஐஸ் சாப்பிட்ற அந்த விதம் இருக்குல்ல, அதுல இருந்து அந்த அந்த கேரக்டர் எவ்வளவு லட்சணமா, எவ்வளவு அழகா அம்மாவை பாத்துக்கிறதுல, உண்மையிலே இப்படி ஒரு கணவன் வரணுப்பா. அந்த மாதிரி சிரிச்சிங்க, அவர் சொன்ன மாதிரியே நீங்க சிரிச்சா அழகா இருக்கு. நீங்க அடுத்தடுத்த படங்கள்ல இந்த மாதிரி லவ் சீன்ஸ் வர மாதிரி உண்மையிலேயே சார் இன்னும் ஒரு 4 லவ் சீன் போட்டு வேற எதுவுமே வேணாம், தி எண்டுன்னு போட்டா கூட இந்த படத்தை நான் வந்து திரும்ப 2-3 தடவை பார்த்துருப்பேன். அவ்வளவு லட்சணமா இருந்துச்சு. ஏதாவது லவ் சீன்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் சேர்த்து விடுங்க சார்ன்னு சொன்னேன் சார்ட்ட. அவ்வளோ நல்லா இருக்கு இந்த படத்தில். நிறைய எவ்வளோ பாருங்க, எவ்வளோ நியூ டெக்னீஷியன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நானும் முருகதாஸோ மிக முக்கியமான டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா பெரிய டெக்னீஷியன்ஸோடு தான் ஒர்க் பண்ணுறோம். அதை வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த 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 அவர் கையில் ஒரு இது இருக்குது, ஒரு ஆளுமை இருக்குது. அவர் புதுசாக தான் போகணும் அவசியம் இல்லை, யாரை கூப்பிட்டாலும் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. அது பிஸ்னஸாக அவருடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட பெரிய வளர்ச்சிக்கு கூட அது பயன்படும். நான் பல முறை கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஏன் சார் நீங்கள் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு. எனக்கு அது சௌகரியமாக இருக்குது, என் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் அது அவர் சொல்கிறது கரெக்டு, அவரால் செய்ய முடியுது. ஒரு பாலச்சந்தர் சார், ஒவ்வொருத்தங்களும் அது பாரதிராஜா சார், யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டு போயிடுவேன் என் ஷூட்டிங், பாரதிராஜா சார் சொல்கிறார்ல, அந்த மாதிரி அதுவே மிகப்பெரிய தகுதி. அதுதான் உங்களுடைய இடம். இன்னைக்கு வந்து முருகதாஸ் எல்லாமே, சரண் சார், நம்மளுடைய டைரக்டர்ஸ் வெற்றிமாறன் தான் ஆரம்பித்து எல்லாருமே உங்கள் மேலே பேரன்பு எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்காக எப்போ வேணுமோ வந்து நிற்போம். எப்பயுமே வீட்டுக்கு பின்னாடி இல்லை, எப்பயுமே பக்கத்தில் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருப்பீங்க வாழ்க்கை மொத்தமும். இது படத்தில் இருந்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம். சசி சார் வந்து ரீசெண்டாக ஐ ஹேட் லாட் ஆஃப் சான்சஸ் டு இன்ட்ராக்ட் வித் ஹிம் க்ளோஸ்லி. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே இஸ் a very இன்ஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர். ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ ஸ்டில் பிலீவ்ஸ் இன் ரைட்டிங். அதாவது ரைட்டிங் ஒரு படத்துக்கு எல்லாத்த விட யார் ஹீரோ, எவ்வளோ பட்ஜெட், எல்லாத்த விட வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை இப்பயும் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணிகிட்டே இருக்கிற வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸில் நீங்களும் சார். ஐ ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்கிரிப்ட். இந்த படமும் 100% வந்து அந்த கதையை மட்டுமே, அந்த கதையும் அந்த அவரோட ரைட்டிங் மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் I think this film also got a right producer, Vijay Antony sir. As a producer, you're also very inspiring sir, choosing the right scripts. அவர் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்க படங்களுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வகையில் இந்த படம் ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சின்ன ஒரு எமோஷன் இது. அதை வந்து ரொம்ப சூப்பராக டீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு பெரிய விஷயம், ஒரு சொசைட்டியில் இருக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்த ஒரு அம்மாக்கும் அவங்களோட பசங்க 2 பேருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த கதையை உள்ளே கொண்டு வந்து அந்த எமோஷன் வந்து நம்ம பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டாக, ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஃபில்மாக இருந்துச்சு இது. இந்த படம் முடியும் போது ஐ ஃபெல்ட் லைக் ரியலி ஒரு ஹார்ட் வார்மிங் ஃபீல் இருந்துச்சு. அண்ட் I think all credits goes to Sasi sir for believing in the script and pulling it off. And அதுக்கு ஸ்வசிகாவோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் திங் இட் வாஸ் கிரேட். அதாவது ஸ்வசிகா, ஐ திங்க் ரெட்ரோவில் வி ஒர்க் டுகெதர், பட் வெரி ஸ்மால் ரோல், பட் ஐ நோ ஷீ இஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர். அண்ட் ஐ திங்க் இந்த படத்தில் வந்து லைக் இட் இஸ் ஹர் ஃபில்ம், அவங்களோட படம் தான், அவங்க தான் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் பசங்களாம் நடித்த அஜய் அண்ட் சக்தி 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஆல் ஆர்டிஸ்ட். அண்ட் விஜய் ஆண்டனி சார் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து சில படங்களில் கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தும் பயங்கரமாக நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல, மௌனராகம் கார்த்திக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் விக்ரமில் ரோலெக்ஸ் சார் சொல்லுவோம், சூர்யா சார் ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட் மாதிரி. அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலி விஜய் ஆண்டனி சார் படத்தில் வர்ற அந்த மொமெண்ட்லேருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது வந்து ஏன்னா அது வரைக்கும் அந்த படம் பயங்கர இன்டென்ஸாக எமோஷனலாக போயிட்டு இருக்க ஒரு படம். அவர் வந்தோடனே ஒரு பயங்கர ஒரு ப்ளசன்ட்னஸ் வந்து ஆடியன்ஸ்க்கே வந்துடும். ஸோ அந்த ப்ளசன்ட்னஸ் வரும்போது நம்ம பேசிக்கலி அந்த ஏன் அந்த ப்ளசன்ட்னஸ் வருதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்த அந்த அவங்க சுவாசிகா பண்ண அந்த கேரக்டருக்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
that is because we all were so attached to the characters and the character go through பண்றது. I think it's all because of your writing, sir. So this film is a very very good film. ரொம்ப ரொம்ப ஒரு இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஓடணும், ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நல்ல படங்கள் எல்லாமே வந்து ஆஃப்டர் ஓடிடி வந்ததுக்கப்புறம் வி மிஸ்ட் இட் இன் தியேட்டர்ஸ்ன்ற மாதிரி இந்த படத்தை ஆக்கிராம இந்த படத்தை தேட்டர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அன்பிற்கும் ஒன்று வரைக்கும் தல் அந்தாங்க சார். லவ் யூ சார். நான் வந்து சார்கிட்ட ஒரு 2.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். இந்த படத்தில் இருக்கிற ஒரு பாட்டி கேரக்டர் ஒன்று இருக்குது. விஜயேந்திரன் சார் வந்து குளிச்சு விடுவாங்க. அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்குது. அது சாரே மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், நான் வந்து சினிமாவுக்கு வந்து சார்கிட்ட போனதுக்கப்புறம் தான் சினிமானாலே என்னென்னு தெரியும். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு எவ்வளோ சின்சியராக ஒரு எஃபர்ட் போடணுங்கிறது காலையில் வந்து 9 மணிக்கு ஷார்ப்பாக 8:59 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9:01 வரமாட்டார். 8:59 வந்துடுவார். கரெக்டாக 1:10 விரும்புவார். நான் தான் ட்ராப் பண்ணுவேன். 2:30 வந்துடணும்னு சொல்லுவார். கரெக்டாக நான் 2:30 போகணும். நான் ஒரு ஸ்ப்ளெண்டர் வச்சுருந்தேன். அதில் போய் சாரை பிக்கப் பண்ணுவேன், கூப்பிட்டு வருவேன். அதே மாதிரி காலையில் சார் வந்து காரில் வந்துடுவாங்க. 9 மணிக்கு வருவாங்க. ரிட்டன் போகையில் காரில் போயிடுவாங்க. இது வந்து 2.5 வருஷமும் நான் இதில் நான் ஏதாவது ஊருக்கு இருக்கு போனால் அந்த மாதிரி எதாவது போனால் ஒரு 50 நாள் பண்ணாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் தான் அதை பண்ணுவேன். ஸோ ஹாப்பி சார். டைரக்டராக எல்லாம் ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை சார். அந்த 2.5 வருஷம் என்ன சொல்கிறது சார், ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் அது. அவர் தான் என்னை வந்து ஸ்வீட்டஸ்ட் லிங்குசாமி சாரை மீட் பண்ண வச்சார். பாலாசக்திவேல் சாரை மீட் பண்ண வச்சார். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் சார் ஃபஸ்ட்டு மிஸ்கின் சார் படம் முகமுடிக்கு என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்க. அட்டக்கத்தியோட ஆடியோ லான்ச் கூப்பிட்டு போய் நான் வந்து கிணத்து கடவுன்னு ஒரு ஊர் கோயம்புத்தூர் பக்கத்தில். சாரி, எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பதற்றத்தில் கம்மியாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மன்னிச்சிருங்க. நான் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து வந்தால் பஸ் ஏறணும். அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வந்த ஒரு பையன். சினிமானா ஒன்றுமே தெரியாது. நான் படமே பார்த்தது கிடையாது முன்னாடி. பாஷாவே வந்து நான் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்த ஒரு ஆள். சாரோட ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் சார் வந்து 1:10 வெளில போவாங்களே, அவரை ட்ராப் பண்ணிவிட்டு வந்த உடனே யூடியூப்பில் வந்து ஒரு 48 GB போட்டு வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ஜிபி கணக்கு தான். அதில் உட்காந்து ஃபுல்லாக வடிவேல் காமெடி பார்க்குறது தான் என் வேலை ஃபுல்லாக. அது வந்து எங்கள் சீனியர்ஸ் வந்து 2 பேர் இருந்தாங்க. சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, சார் இவன் எப்போ பார்த்தாலும் வடிவேல் காமெடி பார்க்குறான் சார். சார் வந்து சொன்னார், ஒரு கூப்பிட்டார், கதவை சாத்தினார். உள்ளே உட்காந்து, எப்பா ஒன்று நீ பாரு, நல்லது பாரு, அவ்வளோ படம் இருக்குது பார்க்கலாம், ஏதாவது கற்றுக்கோ. இல்லைன்னா அந்த 48 GB தீக்காமையாது மொத்தமாக வச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி இருந்த ஒரு பையன் நீங்கள் வந்து பேச்சுலர் பார்த்துட்டு வெளியில் வந்து எங்கள் அப்பா பார்க்கல, அம்மாலாம் பார்க்கவே இல்லை அந்த படம். அவங்கள ஊரில் அப்பா இல்லவே இல்லை, அம்மா ஊரில் இருந்தாங்க. எனக்கு அந்த படம் சக்ஸஸ் ஃபெயிலியர் அதெல்லாம் தாண்டி எங்கள் டைரக்டர் வந்து என்கிட்ட கண்ணீரோட சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொன்னார். ஸோ 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 ஹாப்பி சார். லவ் யூ சார் ஆல்வேஸ். அப்புறம் அந்த கதைக்கு வந்துடுறேன். நான் வந்து அப்படி ஒரு நாள் பைக்கில் போயிட்டு இருந்தேன். எங்கள் ஆஃபீஸை தாண்டி கொஞ்சம் அப்படி போப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். கேகே நகரில் சரவண பவன் இருந்துச்சு, இப்போ இல்லை, பழைய சரவண பவன் இருந்துச்சு. அங்கே போனோடனே யூட்டன் இங்கே திருப்பு அப்படின்னாரு. திருப்புனா வந்தால் லெஃப்டில் ஒரு மரத்துக்குள்ளே உள்ள ரொம்ப ரொம்ப அந்த ரவிகே சார் வீட்டுக்கு பக்கத்தில் சார். அங்கே போனால் ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து ஒரு 65-70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்களோட குழந்தைகளால் கைவிடப்பட்டவங்களாக இருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அன்னைக்கு உட்காந்துருக்காங்க. எனக்கு ஆச்சரியம், எப்போ சார் நோட் பண்ணியிருக்கீங்க? இல்லை ஒன்றுமே புரியல சார். அது போய்
அவங்க கிட்ட போய் மண்டி போட்டு உட்காந்து அவங்க கிட்ட போய் பேசி எங்கேருந்து வர்றீங்க, நான் என்ன உங்களுக்கு உதவி பண்ணோம்னா அவங்க சார் கூட பேசவே மாட்டேன்றாங்க. அவங்க வந்து தள்ளி விடுறாங்க. ஆனாலும் அவங்களாம் உட்காந்து பொறுமையாக பேசி சரவணபவனில் போய் எனக்கு சாப்பாடு வாங்கி தர சொல்லி தந்து எத்தனை பேர் பண்ணுவோம். நானே பண்ணதில்லை சார். அது வந்து அந்த கவனிப்பு தான் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயிலும் நான் நினைக்கிறேன். படத்தில் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக சமூகத்தில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். தாட் மீ சார், உங்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் நான் அதை எடுத்துக்கிறேன். இந்தியா துணைக்கண்டத்தில் நிறைய பெண்கள் சம்மந்தப்பட்ட படங்கள் எடுக்கப்பட்டு இருக்கு. கேரளாவில் எடுக்கிறாங்க, ஆந்திராவில் எடுக்கிறாங்க, பாம்பேயில் எடுக்கிறாங்க, ஹிந்தியில் எடுக்கிறாங்க. ஆனால் தமிழ் ஃபிலிமில் மட்டும்தான், தமிழில் மட்டும்தான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட பெண்களை எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எழுதிட்டு இருக்காங்க. சார் வந்து பூ, அதுக்கு பெரிய உதாரணம் சொல்லலாம். அதுக்கப்புறம் சுவாசிகா மேம், லவ்ட் இட் மேம், அமேசிங். சீரியஸாக சொல்கிறேன், அப்படி ஒரு ரைட்டரோட நீங்கள் ஒர்க் பண்ணினது, அவர் என்னென்ன பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப், பட் அமேசிங் அமேசிங் அமேசிங். விஜயாண்டனி சார், லவ் சார், சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க. அண்டு தேங்க்யூ சார், நீங்கள் 18 மைல்ஸ் பார்த்துட்டு சொன்னது இன்னும் நான் வந்து படம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணது சார். லவ் யூ ஸோ மச் சார். நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்கள் டைரக்டரை பற்றி பேசுகிறதுக்கு வந்து இன்னும் அவ்வளோ இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதின்னு நினைக்கிறேன் சார், நான் நாட்டுறாங்க 1998. அப்போ நான் வந்து 8 வயசு பையன். உங்கள்கிட்ட வந்து ஏடியா சேர்ந்துட்டு டைரக்டராகவே ஆகிட்டேன். ஆனால் எனக்கு வந்து லிங்கிசம் சார் இருக்கிறது தான் 25 வருஷம் போச்சுன்னு சொல்லி ஒரு மீட்டு கூட நடந்துச்சு. அது மாதிரி எங்கள் டைரக்டருக்கும் இந்த படத்தோட விஜயாண்டனி சார் கிட்ட வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அவருக்கு வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணி தரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா 25 வருஷம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 decades வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்பர் கேம்குள்ளெல்லாம் போயிட்டோம். ஆனால் அதெல்லாம் எதையுமே கண்டுக்காமல் ஒரு படத்தை பற்றி மட்டும் திங்க் பண்ணி அந்த ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்தணும்னு நினைக்கிறது வந்து ஆல் இஸ் அசிஸ்டன்ஸ். எஸ்எஸ் ஸ்டான்லி சார், வி மிஸ் ஹிம் லாட். அண்ட் மூர்த்தி அண்ணன், அப்புறம் மகேஷ் அண்ணன், லோகேஷ் அண்ணன், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவர் சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் சார்பாக நான் இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். லவ் யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் ஒரு 6:30 மணிக்கு இங்கே வந்தேன். ஆக்சுவலி வந்தப்போ பெருசாக யாரும் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தா ஏரமுகதாஸ் சார், லிங்குசாமி சார், பாரஞ்சித் சார், வெற்றிமாறன் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. நடுவில் நான் உட்காந்துருக்கேன். ஏதோ குரூப்பில் டூப்பு மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. இவ்வளோ லெஜண்ட்ஸ்க்கு நடுவில் நான் உட்காந்துருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ சார். ஸோ சசி சார் எனக்கு எந்த லெவலுக்கு ஸ்பெஷல்னா, ஸோ இப்போ வித்லவ் படம் நான் எடுத்து முடிச்சிட்டேன். படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனோன்னே மொதல் நாள் வந்து ஃபோனை கையில் வச்சுட்டு ரெடியாக இருப்போம். ஐயோ யார் யார் கால் பண்ண போகிறாங்க, எத்தனை கால் வரப்போகுது, யார் யார் என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மொதல் நாள் யாருமே கால் பண்ணல. ஆனால் படம் நல்லா தான் போயிட்டுருக்குன்றாங்க, ஒரு மாதிரி நல்லா போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல் ஃபர்ஸ்ட் கால் எனக்கு சசி சார் தான் பண்ணார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சார். ஃபோன் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு சார் பேசினார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. என்னால் அதை ரியலைஸே பண்ண முடியல. நான் பதிலுக்கு எதுவும் ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட, பட் வச்சுட்டாரு. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் கால் பண்ணார் சார். பண்ணிட்டு சாரிப்பா நேற்று ட்ராவலில் இருந்தேன், பேச முடியல, எனக்கு உங்கள் படம் ஞாபகமாகவே இருக்குது, நான் மறுபடியும் இன்றைக்கி போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்கன்னு சொன்னார். ஸோ அதுக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான் சார். கண்டிப்பாக அதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா சசி சாருடைய எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ் அவ்வளோ ஒரு டிக்னிட்டியோட, அவ்வளோ ஒரு மெச்சூர்டாக எழுதியிருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அது எப்படி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதணும் அப்படின்றதுக்கு எங்களை மாதிரி இப்போ வர ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுடைய படங்கள் தான் சார் ரெஃபரன்ஸ். அது நிறைய பேர் என் கூட ட்ராவல் பண்ண அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ நான் படம் பார்த்தேன் ஒரு 3 days முன்னாடி சார் கூப்பிட்டு படம் காட்டினார். ஸோ நான் சமீபத்தில் பார்த்த ரொம்ப ஒரு ஹானஸ்டான படமாக இந்த 100 சாமி படம் இருந்துச்சு. ஸோ நான் சார் படம் பார்த்துட்டு வந்து சார்கிட்ட சொன்னேன்,
ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட படம் இருக்குது, பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் கவுண்டின்னு சொல்லி. ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு தாக்கம் இருந்துச்சோ அதோட அதிகமாக இந்த 100 சாமி படம் பார்க்குறப்ப இருந்துச்சு சார். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு டிபேட்டை இங்கே கிரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்க போகிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்ததுக்கே சார் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது சார் எங்களுக்கு. இந்த எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை எடுத்திருக்கீங்க, அது தெரிஞ்சு தான் தியேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறோம். பட் படம் போய்கிட்டே இருக்கும்போது ஐயோ அடுத்து என்ன ஆக போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது பயங்கர ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு கமர்ஷியல் வேல்யூவோடு இந்த படத்தை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க. அண்டு சுவாசிகா மேம் சொல்லியே ஆகணும். ஸோ மேம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் லைஃப் டைம் கேரக்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த கேரக்டர் உங்களுக்கு. ஸோ ரொம்ப அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்டு விஜய் ஆண்டனி சார் உங்களுடைய போர்ஷன்ஸ் வரப்போ நாங்கள் ப்ளஷ் பண்ணி சிரித்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு பூக்கி விஜய் ஆண்டனி சாரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். அண்டு எங்கள் ஹீரோயின் காவியா நடிச்சிருக்காங்க படத்தில். ஸோ காவியா அவங்க எவ்வளோ டேலண்டட்னு நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் எங்கள் படத்துலேயே. ஸோ இந்த படத்துலேயே ஒரு அழகான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கும் கங்க்ராட்ஸ். அண்ட் அஜய் த்ரூஅவுட்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு மீட்டரில் அப்படியே இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நான் சார்ட்ட கூட உங்களை பற்றி ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தேன், செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லி. அண்டு சக்தி பாதினி நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக இந்த 100 சாமி படம் தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருக்கும். அண்டு பர்டிகுலராக பெண்கள் இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த 100 சாமி எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ. நான் வாழ்க்கையில் பார்த்த 100 சாமிகளில் ஒரு சாமி சசி. சினிமாவில் சாமிகள் கிடையாது, ரொம்ப கம்மி. ஒரு 10 பேர் தேர்வாங்களான்னு டவுட்டு. நான் இந்த 30 வருஷ சினிமாவில் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுற, என்னை பார்க்குற, என்னை நேசிக்கிற, என்னை கட்டி தழுவுகிற, நான் இல்லாத இடத்தில் என்னை பற்றி அன்பாக பேசுகிற, உயர்வாக பேசுகிற ஒரே சாமி என் சசி சாமி. சினிமாவில் வந்து என்ன சாதிக்க போகிறோம், ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குவோம், ஒரு 10 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குவோம், இல்லை ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்குவோம். ஆனால் செத்து போயிடுவோம் ஒரு நாள். ஆனால் சசி சாகவே மாட்டான். அவன் ஒரு சாமி. எங்கள் அண்ணா அவன் ஆக்சுவலாக அவன் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், டேய் ஒரு அழகான சூரியன் அப்படியே ஒரு ஈவினிங் அப்படியே அஸ்தமிச்சிட்டா நான் பார்த்தேன். அப்போ இந்த அழகை யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியல, உன்கிட்ட தான்டா பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுவோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இதுதான் எனக்கு விருது. நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய விருது. நான் கதிர் சார்ட்ட இருக்கும்போது அப்போ யார்ட்டையுமே நான் பழகலை, ரொம்ப கட்டுக்கோப்போடு இருப்பேன். அந்த கதிர் சாரோட இருந்த எவ்வளவோ டைரக்டர்ஸில் நான் ரொம்ப நம்புகிற, நேசிக்கிற ஒரு அருமையான சாமி எங்கள் சசி சார். நான் கதிர் சாரை விட்டு வெளியே வந்த பிறகு சண்டை போட்டு தான் வெளியே வந்தேன், சும்மாலாம் வரமாட்டேன். சண்டை போட்டு வெளியே வரும்போது யார்கிட்ட போய் சேரலான்னும் போது சசி சார்ட்ட தான் ஞாபகம் வந்துச்சு. நான் நேராக போய் கதவை தட்டினேன், அவர் வீட்டு கதவை. அவர் உடனே திறந்து, என்னப்பா அப்படின்னாரு. இல்லை சார், நான் உங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டை சேர வந்திருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினார். அதுக்கப்புறம் இல்லைப்பா என்னால் இப்போ சேர்த்துக்க முடியாதா. சரி சார், திரும்பி போய் லேண்ட்மார்க்கில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வின்சென்ட் செல்வம் என்னை கூப்பிட்டு போனார். எப்பொழுதுமே மனிதர்களை உற்று பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்றது
ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் சசி. நான் மனிதர்கள்ட்ட, அதாவது ஆம்பளைங்கள்ட்ட ரொம்ப அதிசயப்படுற விஷயம் என்னென்னா, அந்த ஆம்பளைங்கள்ட்ட இருக்கிற பெண்மைத்தன்மை. சமூகம் ஆம்பளைங்களாவே பார்க்குது, பெண்களை பெண்களாகவே பார்க்குது. ஆனால் இவங்க சொல்கிறாரு, தெர் ஆர் அனிமா அண்ட் அனிமஸ். அனிமா அண்ட் அனிமஸ் ரெண்டு இருக்குது பாடிக்குள்ள. அப்போ அந்த அனிமா, அந்த பெண் தன்மை யார்கிட்டலாம் அதிகமாக இருக்கும் அவங்களாம் மிகச்சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. இப்போ இளையராஜிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும், ரகுமான்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும். அதனால தான் மிகச்சிறந்த படைப்பாளிகளாக இருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் அந்த ஆணுக்குள்ளே இருக்க பெண் தன்மை, அந்த அரவணைப்பு, அந்த பாசம், அந்த பரிதாபம், அந்த பரிதவிப்பு எவன்ட்டு இருக்கோ அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங்காக இருக்கான். அப்படியாப்பட்ட எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் தான் சசி. ஆக்சுவலி என்னை ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப முரட்டு பைய அப்படிம்பாங்க. இப்படின்னா அழுதுருவேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நான் அந்த ஒரு நிலைமையிலேருந்து தான் நான் இப்போ பேசுகிறேன். ஆக்சுவலாக என் சசி இந்த கதையை எழுதி முடித்த பிறகு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார். எங்கப்பா இருக்க அப்படின்றார். ஆஃபீஸில் இருக்கேண்ணா. எனக்காக ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸ் விட்டு வெளியே போவியான்னு கேட்டார். போகிறேண்ணா. இல்லை உன் அசிஸ்டன்ஸை வந்து கதை சொல்லணும் அப்படின்னாரு. நண்பர்களே, 2026 30 வருஷம் இருந்த ஒரு டைரக்டர் இன்னொரு டேரக்டருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்பி கதை சொல்ல வரான்னா அவன் சசி தாங்க வருவான், வேற யாரும் பண்ணுறான். நான் 2 மணி நேரம் வெளியே இருந்தேன். என்னுடைய 3 அசிஸ்டண்ட்டை வந்து சசி ஒரு குழந்தை போல உட்கார்ந்து, அவன் அப்போ 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா என் படம் வந்து 6 வருஷம் ஆச்சு. 2 படம் என்னாச்சுன்னே தெரில. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை மதித்து, ஏன்னா 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கிற போல் அவங்க பேசுகிறாங்க, அவங்க படிக்கிறத பார்க்குறாங்க, அவங்க என் கூட விவாதம் பண்ணுற பார்க்குறாங்க. சசியோடைய அசிஸ்டன்ஸ் மாதிரி இல்லை என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து கழுத்தில் வைப்பான். சசியோடைய அசிஸ்டன்ட் மயில இருக்க தொட்டி எண்ணெயை தொட்டு தடவுவான். என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து வைப்பான், கன் எடுத்து வைப்பான். ஏன்னா முதல் நாள் வந்தவொடனே அதுதான் பழக்குவேன். கன் எடுத்து இங்கே வைக்கணும்டா, கத்தி எடுத்து பின்னாடி வைக்கணும்டான்னு சொல்லுவேன். யூ ஹேவ் டு பி ரூத்லெஸ் டு மீ அப்படிம்பேன். ஏன்னா சினிமாவில் இருந்தால் யூ ஹேவ் டு பி ரூத்லெஸ். சினிமா கொன்றும் உங்களை. ஸோ அந்த மாதிரி மனிதர்களை பார்த்துட்டு, அந்த மாதிரி அந்த 2 அசிஸ்டன்ட், ஒரு பெண்ணு, என் மகள் ஒருத்தர் இருக்கா நிவேதிதா, அப்புறம் வெங்கட்னு ஒருத்தர் இருக்கான், அப்புறம் இன்னொரு பையன் அவங்க கூட ரங்கநாதன், 3 பேர் வந்து கதை சொல்கிறார். இமேஜின் திஸ் ப்ராசஸ், the process. Who are they? They are fucking nothing actually. They are nothing. ஆனால் எங்கேருந்து இந்த மனிதனுக்கு இந்த தோணுது அப்படின்னா, மனித வாழ்க்கையை சசி பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த இலகிய மனத்தில் அந்த பெண் தன்மை அதிகமாக குடிகொண்ட அந்த மனிதன் அப்படி யோசிக்கிறான். சார், இந்த பசங்கள்ட்ட சொல்லலாம்ல, இந்த பசங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, மிஷ்கின் அவங்களை எப்படி வளர்க்குறான்ல அப்படின்னு போய் சொல்கிறான். பெரிய விவாதம் நடக்குது, பெரும் விவாதம். வெறும் சொல்கிறாரு. அப்புறம் நான் உள்ளே வந்தோன்னே இப்போ என்கிட்ட வந்து 2 நிமிஷம் 10 நிமிஷம் கதை சொன்னார் நினைக்கிறேன். சசி போன முறை நாங்கள் 10 நாள் அந்த கதையை பற்றி பேசினோம். நேற்று அந்த படத்தை பார்த்துட்டு நான் ஒரு 3 மணி நேரம் என் அசிஸ்டன்ஸோட பேசினேன். இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருந்தா அப்படி இருக்கும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருந்துருக்கோம். அந்த வாத்தியாரை நடித்த ஒரு கடைசி வரைக்கும் இருந்தது அப்படி இருந்திருக்கும். விஜய் ஆண்டனி வந்து முதல் சீன்லேருந்தே ஒரு வீட்டில் தனித்தனியாக அந்த அம்மாவை பார்த்துக்கிருக்க ஒரு கேரக்டராக மட்டுமே சும்மா ஷார்ட்டாக காட்டிகிட்டே போய் தான் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விவாதித்தோம். நிறைய படம் பார்க்கறதில்ல, ஏன்னா படம் பார்த்தா ஜுரம் வந்துடும். நல்ல படம் இல்லைன்னா முடிஞ்சுது, ஒரு 5-9 நாள் கையெல்லாம் சுருங்கிட்டு போயிடும். ஐயோ நெக்ஸ்ட் நம்மளால படமே எடுக்க முடியாதுன்னு. நல்ல படம் பார்த்துட்டு அப்பா 25 படம் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர எனர்ஜி வந்துடும். சசிசார் படங்கள் நிறைய நான் சொல்லாமலே மட்டும்தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தில் நிறைய விவாதங்கள் எனக்கு இருக்குது. விவாதங்கள்னால் கதை சார்ந்த விவாதங்கள் இல்லை, திரைக்கதையை எப்படி சொல்லலான்ற விவாதங்கள் எனக்கு இருக்குது. அது சரிசாருக்கு அப்புறமால நான் வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக. ஆப்பு
ஒரு நேர்மையான படைப்பு. நான் எங்கே யோசிப்பேன், ஒரு 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 சினிமா கலைஞனை எங்கே, ஒரு சினிமாக்காரன் ஒரு சினிமா கலைஞன் அப்படின்ற ரெண்டு வித்தியாசம் எங்கே இருக்குன்னா, சினிமாக்காரன் சம்பாரிச்சே சாவணுன்னு வாழ்கிறவன். சினிமா கலைஞன் நான் காசு கொடுத்து அவங்களுக்கு தானம் கொடுக்கணும்னு பார்க்குறேன். நான் 150 ரூபா கொடுக்குறது அவங்களுக்கு 1,50,00,000 கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் தான் சினிமா கலைஞன். அப்படியாப்பட்ட சினிமா கலைஞன் தான் காசு. இந்த படத்தினுடைய தர்மம், இந்த படத்தில் ஒரு பெரிய தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை நம்ம விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கிறேனே அந்த கதையை, ஏன்னா நிறைய டிஸ்க்ளைமர் கதையை பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஐ கேன் டாக். குட் ஐ டாக்? ஓகே ஓகே, அது ஓகே நிக்கில், டேரக்டர் சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இப்படி வச்சுக்கலாமே. இப்போ நான் என்னுடைய மகள் இருக்கா, நான் இப்போ மகளுடைய கான்வெகேஷன் தான் போயிட்டு வந்தேன், கனடா போயிட்டு வந்தேன். அவளுக்கு இப்போ 25 வயசு ஆச்சு. அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. ஒரு மாதத்தில் அவருடைய கணவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான்னு வச்சுக்கங்களேன். அப்போ என் மகளை நான் எப்படி பார்ப்பேன்? என் மகளை நான் ஒரு நாள் பிறண்டு அழுவேன், அதுக்கப்புறம் கடவுளை திட்டுவேன், அதுக்கப்புறம் மறுநாள் சாப்பாடு கொடுப்பா, அப்புறம் எனக்கு வெளிக்கு வரும், அப்புறம் கொஞ்சம் தண்ணியை போடுவேன், அப்புறம் படம் பார்ப்பேன். என் மகளை நான் மறந்துடுவேனா, மறக்கணுமா அப்படின்ற கேள்வியை தான் அந்த படம் கேட்குது. நம்ம ஆண்கள், இந்த சமுதாயத்தின் விதிகளை எழுதிய ஆண்கள், இந்த சமுதாயத்தில் சட்டதிட்டங்களை எழுதிய வெறும் ஆண்கள் இந்த பெண்களை எப்படி பார்த்து கொள்ளிக்கிறோம்? அப்போ என் மகளை நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் விதவையானா நான் எப்படி பார்க்குறது? யோசிக்கலாம். என்னடா ஒரு மாதிரி, ஏன்னா எக்ஸாம்பிள் யாரை வச்சு பேசுறது? வேற யார் மகளை வச்சு பேசுவேன்? என் மகளை வச்சு தான் பேச முடியும். அப்போ தான் புரியும். அப்போ நம்ம வீட்டில், நம்ம வீட்டு பக்கத்தில், நம்ம தெருவில் அத்தனை பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், கல்யாணமாகாத பெண்கள், கல்யாணமாகி வரதட்சணை கொடுமையாக வீட்டில் விரட்டி அடிக்கப்பட்ட பெண்கள், இந்த பெண்ணுக்கு குழந்தையே பிறக்காது அவ மூலின்னு சொல்லி அனுப்பப்பட்ட பெண்கள், இப்படி ஒவ்வொரு தெருக்களிலும் ஒரு இறக்காமல் புதைக்கப்பட்ட பெண்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஒரு பொண்ணை தான் சசி படம் எடுத்திருக்கான். இந்த கதையை சொல்லும் போது வெகு சில டைரக்டர் தான் இங்க கதையை தியானிக்கிறான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், கதையை அசிஸ்டன்ட் டைரக்டர் வரும்போதே மொத்தம் 6 கதை வச்சிருப்பான். 6 பேருக்கு கதை இருக்கும். இன்னைக்கு நான் சொல்லிட்டு வந்தேன், டேய் தம்பிங்களா, அந்த கதையெல்லாம் இருக்குல்ல, எங்கேயாவது கொண்டு போய் குழியை தோண்டி புதைச்சிருங்க. ஒரு 3 வருஷம் என் கூட வாங்க, என் கூட பழகுங்க, நான் பழகக்கூடிய மனிதர்களோட பாருங்க. கதை வயிற்றுல பிறக்குண்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பிறந்த கதை தான் அந்த கதை. ஆக்சுவலா ஒரு கதாசிரியன் செய்வதில்லை. Movies are not made. They happen. They gestate. It gives birth to you. The story will make you a mother. அப்போ இந்த கதையை அவர் சொல்லும் போது நான் இந்த கதையினுடைய தர்மத்தை பார்த்தேன். சரி, எப்படி சமூகத்தை ஒத்து பார்த்துருக்கான், எப்படி பெண்களை ஒத்து பார்த்துருக்கான். இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. லெட் மீ வேற கீர் போட்டு அப்படியே கொஞ்சம் மாறுறேன். ஆக்சுவலாக நான் போர் அடிக்குது லைட்டாக. ரொம்ப அழகாக அந்த திரைப்படத்து கதாநாயகி, அந்த கதையின் நாயகி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், நான் நிறைய படங்கள் பார்க்குறதில்ல, படிக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரிமார்க்கபிளான ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்தேன் இந்த படத்தில்.
அவங்கள ரீசெண்டாக நான் ஏதோ ஒரு சந்தித்தேன், நான் அவங்களை பேசலை நான் அவங்கள்ட்ட. பட் ஐ saw that it's a very remarkable performance, very genuine performance, very caring performance, and she has put her soul and blood and everything on that character. அது ரொம்ப ரேர். சசியினுடைய படங்களில் அந்த பூ படம் அந்த மாதிரிலாம் ரொம்ப ரிமார்க்கபுளாக அவர் எழுதுவார். அவருக்கு என்னமோ சசி பெண்களை ரொம்ப புரிஞ்சிருக்கு. எங்கள் அண்ணியை நான் பார்த்துருக்கேன், சசி அவங்க மனைவி. ரொம்ப எல்லாருக்குமே பெண்களை புரியாது. ஒரு கோடி ஆண்கள் இருந்தால் ஒரு 1.5 பேருக்கு தான் பெண்கள் புரியும். ஆக்சுவலி 2 பேர் கூட புரியாது. அந்த அந்த கதாபாத்திரத்தை அப்படியே செதுக்கி செதுக்கி வளைச்சிருக்காரு. அவங்க ரொம்ப அழகாக, ரொம்ப நன்றிமா. இட் இஸ் I can only thank you. There is just by saying you da boo ba எல்லாம் போர் அடிக்குது எனக்கு. ஆக்சுவலாக I can only நான் டப்புன்னு காலில் விழுந்துருவேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பட் பரவாயில்ல, ஜாஸ்தியாக தானே ஆல்கா ஃபுல்லாக இருக்குது. போகும்போது காலில் விழுந்து போகிறேன், கவலைப்படாங்க. ஏன்னா ஆம்பளைங்க காலில் விழுகிறதே பெரிய மயிராக போச்சுங்க. ஆக்சுவலாக ஏன்னா அவங்க நடிச்சிட்டா அப்பா தலைவா உங்கள் காலில் விழுகணும். ஆக்சுவலி தட் ஷுட் பி an example. ஆக்சுவலி யூ டிசர்வ் தட். ஆக்சுவலி அப்புறம் விஜயாண்டி உங்களை மன்னிச்சிங்க, படமே பார்த்ததில்லை நான். ஆக்சுவலாக நான் என்னாச்சுன்னா, நான் வந்து பிச்சைக்காரன் படம் வந்து ஒரு ஊர்லேருந்து வரேன், மசனகுடியிலேருந்து வரும்போது கரெக்டாக அந்த அடையாரில் வரும்போது ஃபோன் பண்ணேன். ஆனால் என்னென்ன உங்கள் படம் பயங்கரமாக ஓடி. ஏன்னா சசி படங்கள் எப்படின்னா சசி மாதிரி தான் ஓடும். ஒரு 50 நாள் 60 நாள் நல்ல படம் மெதுவாக தான் பார்ப்பாங்க. அப்படிலாம் போய் பார்க்க மாட்டாங்க. அப்படி மெதுவாக டிக்கிள்னோ அந்த அப்படி மாதிரி தண்ணி அது மாதிரி தான். அப்போ நான் ஃபோன் பண்ணால் பெரிய ஹிட்டு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி சசிக்காக. ஒரு சென்சேஷனல் ஹிட்டு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாச்சு. இதுதான் ஐ கால்ட் ஹிம். ஆனால் சசி நான் பயங்கரமாக ஓடுனேன். எல்லாம் சரி, நீ பார்த்துறாத, அவ்வளோ நல்ல படம் இல்லை அப்படின்னாரு. See the truth. Please give applause to him. See the truth. So truthful. அவர் தெரியும் நான் பார்த்துருந்தேன். என்னன்னா மயிறு மாதிரி படம் எடுத்திருக்கேன், நீ வந்து இது ஓப்பா சரி ஓடிச்சா. ஏன்னா ஓடின பண்ணாவே எனக்கு டவுட். எனக்கு ஓடுற படம் எடுத்துட்டாவே எனக்கு டவுட்டு. தனஞ்சயன் யோசிக்கிறாரு இங்கேருந்து. ஓடுற படம் எடுத்தாவே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் மெதுவாக தான் ஓடணும். ஃபர்ஸ்ட் கியர் போடணும், கொஞ்சம் ஸ்லோவாக ஓடணும், செகண்ட் கியர் போட்டு தேர்ட் கியரில் ஓடணும். ஏன்னா பிகாஸ் if an audience understands something, there is a flaw in that movie, because it is not making them to think, making them to reflect. அப்போ சொன்னார், டேய் ஓகே படம் தான், நீ பார்த்து எதாவது இறக்க போகிறேன் திட்டு போகிறடா அப்படின்னாரு. ஆக்சுவலாக சச் குட் ஹார்ட்டட். ஸோ அந்த படமும் பார்க்கல சார். சார்லாம் சொல்ல மாட்டேன், தம்பி தான் சொல்லுவேன். ஒரு நடிகன் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் வந்து அமரும் போது தன்னை புரிந்து கொள்கிறான். இந்த படத்தில் நீங்கள் உங்களை புரிஞ்சிருப்பீங்க. எனக்கு எப்பயுமே உங்க மேலே என்னடா ஒரு மியூசிக் டைரக்டர் ஏன்ப்பா டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வரும். அப்புறம் சரி, ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு வில் பவரோட நான் நடிக்கணும் அப்படின்னு வந்தீங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் நான் பார்க்குறதுலானா சரி இந்த பையன் என்னப்பா அப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கான். நல்ல வேளை இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பிகாஸ் அந்த கேரக்டர் உங்களை ரொம்ப அமைதியாக்கிடுச்சு. டோன்ட் சே எக்ஸ்ட்ரா, டோன்ட் ஆக்ட் எக்ஸ்ட்ரா, ஜஸ்ட் பி தேர், அண்ட் யூ ஆர் பீயிங் தேர். தட்ஸ் ஸோ கிரேட் ஆக்டிங். எனக்கு ஒரு வாய்ப்பு எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கதை இருக்குது. நான் சும்மா அவங்க கேட்குறேன், நீங்களும் சுவாதிக்காம நடிங்க. ஒரு கதை வச்சிருக்கேன், சின்ன கதை. அது வேகமாலாம் ஓடாது, ஜனரஞ்ச படம்லாம் கிடையாது, ஊழ கிடையாது, சின்ன படம் தான். நீங்கள் 2 பேரும் நடிக்கணும். அது என்ன, அது சும்மா சேலஞ்சாக வச்சுக்கிறேன். எழுதுவாங்க இவர் படம் 6 வருஷம் படம் ரிலீஸ் ஆகலாம் இப்போயே வந்து இது பண்ணார். அதெல்லாம் கிடையாது சார், அப்படிலாம் ஆள் கிடையாது சொல்கிறேன். பட் அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர். இந்த 2 பேரையும் நம்ம திரும்பி வாழ வைக்கணும்ல, இந்த 2 பேரையும் திரும்பி ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன குழந்தைத்தனமான ஆசை. ஆக்சுவலி சின்ன பட்ஜெட் தான், பெரிய சம்பளம்லாம் நான் கேட்க மாட்டேன். ஸோ அதனால் அனைவரும் தனஞ்சயன் சார் சொல்லுவார், இன்னைக்கு அதை பண்ணிடலாம் அப்படிம்பாரு.
It's a good movie, sir. It is a good movie, huh? It's a bloody good movie, actually, I'm telling you. கமர்ஷியல் படம்லாம் இல்லை. ஸோ அந்த பார்க்கும்போது சார் ஐ வுட் சே எஸ் ஆக்சுவலி. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பையன் எப்படி, நான் யூஸ்வலாக எப்படின்னா படம் பார்க்கறதோட ஃபோட்டோகிராஃப்ஸை ரொம்ப ஸ்டடி பண்ணுவேன். ஃபோட்டோகிராஃப்ஸை ஸ்டடி பண்ணும்போது அப்புறம் 2-3 தடவை பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது இவர் எவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. I think this man's biggest strength is not to express actually. There are actors, they don't express. Brando will express. Mifune will express. There are very few people. Choi Min-sik வந்து he will never express. எப்பயாவது திடீர்னு ஒரு டைனமிட் மாதிரி வெடிப்பார். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸு பர்டிகுலராக அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட், உங்கள் அம்மாவை நீங்கள் வந்து குளிப்பாட்டும் போது அம்மா அவனுடைய முதுகு அப்படியே வச்சுருந்தாரு. சசி, one of the remarkable shot in Indian cinema actually. One of the remarkable shot. I won't say shot, one of the remarkable image ன்னு சொல்லுவேன். I would call it image. Beautiful image. அந்த ஒரு ஷாட்டுக்காக நீங்கள் 200 ரூபா 300 ரூபா கூட கொடுத்து வரலாம். ஒரு மகனுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு தாய் எத்தனை வாட்டி நம்மளை குளிப்பாட்டியிருப்பா, எத்தனை வாட்டி குளிப்பாட்டியிருப்பா. ஒரு தாயை நம்ம குளிப்பாட்டக்கூடிய வாய்ப்பு வருதா? வருமாயா நம்மளுக்கு? அப்போ யாராவது ஒரு நர்ஸை போட்டு மனைவி குளிப்பாட்டுவாளா? நம்ம மனைவி ரொம்ப ரேரஸ்ட் ஹேப்பனிங் தான். ஒரு தாயை மகன் திரும்பி குளிப்பாட்டுதல், அவன் குளிப்பாட்ட வச்சிருக்கான். ஆக்சுவலாக நான் சினிமாவில் மொத்தம் 5 ஷாட்டு தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னால் ஒரு 2-3 ஷாட்டு, செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 ஷாட், ஒரு 2-3 இமேஜஸ் கிடைச்சா போதும். என் லைஃப் அப்படி அந்த படம் பார்த்தா போதும். ரொம்ப மோசமான படங்களில் ஒரு 2-3 ஷாட் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். இந்த படத்தில் சசி பேக் பண்ணிக்கிட்டே இருக்கான், பேக். நிறைய ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த படம் தான் சசியினுடைய ஆக கமர்ஷியல் படம்னு சொல்லுவேன். நான் வந்து பிச்சைக்காரன் பார்க்கல, இந்த படத்தில் நிறைய கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. நேரத்துலேருந்து அண்ணா வந்து நீ படம் பார்க்கணுண்டான்னு என்னை கேட்டுகிட்டே இருந்தார். நான் இந்த நேரத்தை வந்தவுடனே அப்பா தவறிட்டார், எங்கள் கலை உலக தந்தை. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சசி அண்ணாவுடைய படத்தை பார்த்தேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். பாருங்கள், இட்ஸ் அ ஒர்த்தி ஃபிலிம். ஒரு படம் ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு சும்மா 2 hours அப்படி காரில் வந்து தியேட்டருக்குள்ளே வந்து போகிறது இல்லைங்க. ஒரு படம் காரில் வந்து இறங்கி ஒரு இருட்டு தியேட்டரில் வந்து உட்காந்து வாழ்நாள் முழுதும் நாம் செய்த தியாகத்தையும், வாழ்நாள் முழுதும் நாம் செய்த துரோகத்தையும், வாழ்நாள் முழுதும் நாம் செய்த தர்மத்தையும் யோசிக்க வைக்கிற இடம் தான் தியேட்டர். ஆக்சுவலி இந்த படம் பாருங்கள். உங்களுக்குள்ள இருக்க பெண்மை, உங்களுக்குள்ள இருக்க தாய் அன்பு, உங்களுக்குள்ள இருக்க எல்லா பெஸ்ட்டு திங்கையும் இந்த படம் போக் பண்ணி சொல்லிக் கொடுக்கும். டேய், உனக்குள்ள இவ்வளோ பெஸ்ட் இருக்குடா, நீ இவ்வளோ நல்லவன்டான்னு சொல்லும். ஒரு நல்ல படம் சொல்லுது, இந்த படம் சொல்லியிருக்கு. நன்றி. இந்த கடைசியில் பேசுகிறது வந்து ஒரு பெரிய டார்ச்சரான விஷயம். ஏன்னா நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருப்போம், அதை எல்லோரும் முன்னாடி இருக்கிறவங்க பேசிடுவாங்க, நம்மளால் எதுவுமே பேச முடியாது. அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுட்ட நிகில், உன் வேலை தான் அது. சசி சார், நான் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கல. பட் என்னோடய குரு மாதிரி சசி எனக்கு நிறையா ஒரு டீச்சர் மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் முகவரியில் நிறையா ஹெல்ப் பண்ணார். டைலாக்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு, கண்டிப்பாக எடுப்பான்னு சொல்லிட்டு. அன்னிலேருந்து ஐ எம் வெரி க்ளோஸ் டு சசி சார். அவரோட ஃபிலிம் எல்லாமே தொல்லாமலை படம் பார்த்துட்டு சசி சார் அந்த தியேட்டர் வாசலில் இருக்கும்போது எக்ஸைட்மெண்ட்டோடு நிற்கிறத விட நான் ரொம்ப பதட்டமாக நின்னேன். என்ன சொல்ல போகிறாங்க, கிளைமாக்ஸு என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய பதட்டத்தோடு இருந்தேன். அன்னிலேருந்து எங்கள் நட்பு திருப்பி தொடர்ந்துட்டு இருக்குது.
இந்த படம் வந்து நூறுசாமி வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸு. ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமை வந்து ஒரு டேரிங்காக, ஆக்சுவலாக ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி வந்து எடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆக்ட்ரஸை வந்து போட்டு எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து ஸ்க்ரீன் டைமில் ஆடியன்ஸ் அவங்கள பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு மூமெண்ட் இருக்கணும். பட் சுவாசிகாவை நம்பி தைரியமாக இறங்கியிருக்காரு. அது வந்து யூ டிசர்வ் இட் ஆக்சுவலி. அது நீங்கள் ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பிக்மெண்ட்டு அவங்கள நீங்கள் டார்க் பண்ணி மோல்லாம் வச்சு அவங்கள எந்த அளவுக்கு வந்து கேரக்டரைசேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் ஸ்டில் வெரி பிரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேஜ்டாக இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது, விஜயேந்திரன் சார் எப்படா வருவார், எதனோ ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இது தோணலை. கரெக்டாக தோணும் டைமில் வந்து உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தோடனே அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா அந்த கேரக்டரைசேஷனாகவே அப்படி மாறிடுங்க சார். ஆட்ஸ் ஆஃப் சார் ரியலி. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சார் சில பசங்கள்லாம் இருப்பாங்க, அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது லாங் ஜம்ப் கிஷோர், ஹை ஜம்ப் கிஷோர் அப்படி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஜயன் சார் வந்து ப்ரொடியூசர் விஜயன் சார், மியூசிக் டைரக்டர் விஜயன் சார், டைரக்டர் விஜயன் சார், எடிட்டர் அப்படின்னு நிறைய விஷயங்கள சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க சார். நான் கூட ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு ஸ்டோரி. அப்போ நீங்கள் கிட்ட பேசின விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அவர் சொல்கிறாரு, சார் இந்த கதை கேட்டு நான் அழுதுட்டேன் சார். நான் கிளைமேக்ஸில் நீங்கள் சொல்லும்போது அழுதுட்டேன். இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம் வந்து நான் லிட்டரலி நான் அழுதா தப்பாயிருமேட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு 1000 டேக் சொன்னால் கூட நான் நடிப்பேன் சார் நான் அப்படின்னு சொன்னார். அந்த தன்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். சசி சார் உங்களை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பேசின எல்லாரும் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்க்ரீன் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலான்னு தோணுச்சு. அபூர்வ சார் உங்களை எப்படி வந்து குட்டக்கமல் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீன் டைம் இருந்திருக்கலாம் எல்லாம் ஆசைப்பட்டோமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு சார். ஒரு ஏஜ்டு இருக்கிற லவ் வந்து இவ்வளோ இம்பேக்ட் பண்ணுமாங்கிறது ரொம்ப ஒரு மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பண்ணார். அப்புறம் அந்த எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா. ஜஸ்ட் ஃபர்காட் யுவர் நேம் ஆக்சுவலி. வாட்ஸ் இஸ் நேம் ஆக்சுவலி? ஹரிஷ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் படம் பார்த்துட்டு ரிவர்ஸில் வந்து இப்போ ட்ரைலர் பார்த்தேன். பட் யூ டன் அ வெரி குட் ஜாப். இது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த ட்ரைலரை பார்த்தா வேற ஒரு படம் எனக்கு தோணுது, வேற ஒரு படம் இருக்குது. இப்போ நான் ஆடியன்ஸாக வந்து என்ன பார்த்துன்னு வச்சுக்கோங்க, வெதர் வாட் இஸ் தி மூவி, இந்த ட்ரைலர் மட்டும் பார்த்தேன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு லெவலில் வந்துருக்கும். பட் எனக்கு அந்த படம் வேறு இருக்குது. பட் நீங்கள் அதை மாற்றிருக்கீங்க. அது ரொம்ப வெரி குட். நல்ல உங்கள் ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர் பாலாஜி, கிரேட்மா. உங்கள் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, கை தட்டுவாங்களே. கண்டிப்பாக உங்களை மென்ஷன் பண்ணணும். நான் தியேட்டரில் படம் பார்க்கும்போது ரீரெக்கார்டிங்கில் நான் சரியாகவே கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா சசி படம் பண்ணிட்டு இருக்காரு, பதட்டத்தோடய படம் பார்க்குறேன். ஐயோ இந்த சீன் நல்லா இருக்குது, அடுத்த சீன் நல்லா இருக்குமா, கொஞ்சம் ஏதோ லேக் ஆகிருமா, போர் அடிச்சிருமான்னு ஒரு பதட்டமாகவே இருக்குது. சரியாகவே பார்க்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஒரு ஹார்ட்னால வந்து இந்த படம் நல்லா வந்துடணும். இவர் கிளைமாக்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா இவர் கழுத்துறதுக்கு இருத்துறது ஏதாவது ஒன்று ரொம்ப ட்ராஜடியாக முடிச்சு கமர்ஷியலாக ஓட முடியாமல் பண்ணி வரோன்னு பயத்தோடய பார்த்தேன். பட் நல்ல வேலை அந்த சீன்லேருந்து வெளியே வந்து அப்பா தப்பிச்சோண்டான்னு சொல்லி பார்த்துட்டு அதனால வேற கிராஃப்டை என்னால் பார்க்க முடியல. பட் இங்கே திருப்பி சவுண்ட் பார்க்கும்போது டன் அ கிரேட் ஜாப்மா, ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க. இந்த சாங்குமே ரொம்ப பிடிச்சது. பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த படம் பார்க்கும்போது இட் ஒன்ட் அஃபெக்ட் மீ ஆக்சுவலி. பட் இங்கே வந்து ரியல் ஐம் வெரி மச் ஹாப்பி டு வாட்ச் திஸ் மூவி. ரியலி டன் அ வெரி குட் ஜாப். ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. காட் பிளஸ் யூ ஆக்சுவலி. ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் இல்லை, நான் என்னோட நண்பன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிம்போது பதட்டத்தோட பார்த்தேன் அந்த படத்தை. அப்போ திருப்பி நான் ஒரு தடவை பார்க்கும்போது அந்த கிராஃப்ட் எல்லாமே ஒவ்வொருத்தரையும் நம்ம திருப்பி பார்ப்போம். அதனால டெஃபினட்டாக இந்த கேஷ் அண்ட் க்ரூ எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிடுவீங்க. சுவாசிகா மேடம் வந்து உங்களை பற்றி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. நான் வந்து செல்ஃப் இன்டர்வியூ பண்ணிட்டேன் உங்ககிட்ட. நான் ஆக்சுவலி அப்படி யார்ட்டையும் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் ஒய்ஃபோட கேட்டாங்க, அதிசயமாக இருக்கு பேசுனீங்களா? ஆமாம் நான் பேசிட்டேன். கேனாட் கண்ட்ரோல் விஸ் தட்ஸ் ரீசன் ஐ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். இன்ட்ரடியூஸ் நானே பண்ணிக்கிட்டேன்னு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சசி. நான் உங்களை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் நிறையபடி பேசிட்டாங்க, அறுக்க வேண்டாம், முடிச்சிடுறேன். ஐ லவ் யூ சசி, ஐ லவ் யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக ஒன்று கமர்ஷியலாக அதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ ஆல் கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்கின் சாருக்கு முன்னாடி என்னை மேடைக்கு கூப்பிட்டுருங்கன்னு நிகில் சார்கிட்ட சொன்னேன். ஏன்னா இப்போல்லாம் பல ஆடியோ லான்ச்சுகள் மிஸ்கினில் தொடங்கி மிஸ்கினிலேயே முடிகின்றது. அதனால் எல்லோரையும் போல் சசி சாரை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷமாக
கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவருடைய எந்த படம் எடுத்தாலும் அதில் நமக்கு டேக்அவே ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் அது நிறையவே இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு ஒரு 2 நாள் நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு பொம்பளை 608 நாள் ஸ்பேஸில் போய் இருந்துட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கும் பெண்களை பற்றின நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு காலத்தில் நாடகமும் கூத்தும் இருக்கும்போது நடுவில் வந்து கட்டியக்காரன்னு ஒருத்தன் வருவான். அவன் அடிக்கிற ஜோக்கு எல்லாமே பெண்கள் குறித்த தான் இருக்கும். அதுக்கு தான் எல்லாரும் சிரிப்பாங்க. அதன் பிறகு பிரிண்ட் மீடியா வந்த பிறகு காசிப்பாக மாறுனுச்சு. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமானுச்சு. இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும். இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு கள்ளக்காதல் வீடியோ போட்டால் பின்னாடி கமெண்ட்டில் வந்து அந்த பொண்ணை பற்றி எல்லாரும் என்னவோ ஒன்று திட்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த நாட்டில் திடீர்னு எப்படிப்பா இவ்வளோ கலாச்சார காவலர்கள் பெருகிட்டாங்க. ஆனால் இவ்வளோ கலாச்சார காவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தினம் தினம் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ கமெண்ட்டில் பேசுகிறவன் பூரா அவன் தெருவில் நடக்கிறத கேட்கணும்ல. அப்படி எதுவுமே கிடையாது. அப்படியான சூழலில் இந்த நூறுசாமி மிக முக்கியமான படமாக எனக்கு படுது. ஏன்னா இந்த படம் ஆண்கள் பார்க்க வேண்டிய பெண்களுக்கான படம், பெண்கள் பார்க்க வேண்டிய ஆண்களுக்கான படம். அப்படியான ஒரு படம், மிக அற்புதமான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ கேரக்டர்ஸ், சில பேரால் மட்டும்தான் சினிமாவில் இதை செய்ய முடியும், சசி சாரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்படியான கதாபாத்திரங்கள். சுவாசிகா பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் நன்றியை தவிர ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு விஜய் ஆண்டனி சாரோட ஃபேஸ் நினச்சா நமக்கு ஒரு த்ரில்லர் கதை தான் ஞாபகம் வரும் எழுதுறதுக்கு. அப்படியான சூழலை இந்த படம் உடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர். ஒரு ஃபேன்கிட்ட பேசிகிட்டே இருக்கிற ஒரு மனுஷி, தகப்பன்களாக மாறக்கூடிய மகன்கள், எங்கேயோ ஒரு நடைப்பயணத்தில் வந்து நம்பிக்கையை விதைக்கிற மோட்சம், தேசிய கொடியை தைக்கிறதுக்கு வந்து ஒரு பெண்ணுடைய வலியை பகிர்ந்து கொள்கிற ஆசிரியர், அன்பை தன் அன்றாட இயல்பாக்கி கொண்ட ஏழுமலை, இப்படி எத்தனை கதாபாத்திரங்கள். இதை வந்து உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த படம் நான் அவர்கிட்ட சொன்னேன், பூ வந்து மிகச்சிறந்த படம், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அது தேட்ரிக்கலாக போகல. இந்த படம் மிகச்சிறந்த படம், தேட்ரிக்கலாக சூப்பராக போகும். பூ விட்டதை 100 சாமிகள் பிடிக்கும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. லவ் யூ சார், லவ் யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சாருடைய உதவியாளர். நான் முகவரியில் சார் கூட தான் உதவியாளராக ஒர்க் பண்ணேன். அந்த வாய்ப்பு எனக்கு சார் கூட இந்த மேடையை எனக்கு கொடுத்தாங்க. நான் சசி அண்ணனுக்கு வணக்கம். இந்த சார் கூட ஒர்க் பண்ணும்போது தான் சொல்லாமலே என்ன பண்ணாங்க. ரொம்ப நன்றிண்ணே. அதான் நான் முகவரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லாமலே பண்ணேன். 100 சாமிகள் இந்த படத்தை பற்றி எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டாங்க. ஏன்னா பிரமாதமான படம். ஆனால் இந்த படம் என்னை பொறுத்தளவுக்கு பார்வையாளர்களை ஒரு சாமியாக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம். ஒவ்வொரு பார்வையாளனும் இந்த படம் பார்த்தா ஒரு சாமி ஆகுவான்றது என்னுடைய நம்பிக்கை. நீட்சேவனுடைய ஜராதுஸ்ரா இவ்வாறு கூறினான்ட்டு ஒரு ஜெர்மன் நாவல் இருக்கு. அதில் வந்து நீட்சே சொல்றது என்னன்னா, கடவுள் இறந்து விட்டான்னு அறிவிச்சிருவார். கடவுள் இன்று இறந்து விட்டார். இப்ப கடவுள் இறந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி கடவுள் மாதிரி வாழ்றது அப்படின்றது தான் அந்த ஜராதுஸ்ரா இவ்வாறு கூறினான்ற நாவலுடைய சாரம். ஏன்னா கடவுள் இருந்தா நீங்க எல்லாம் கடவுளுக்கு பயந்து நியாயமா இருப்பீங்க. கடவுள் உங்களை தண்டிச்சிருவார் தப்பு பண்ணா. கடவுள் நல்லது பண்ணா உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஆனால் கடவுள் இறந்த ஒரு உலகத்தை மனிதன் எப்படி வாழ்றது, அதுதான் ஜராதுஸ்ரா. அவன் தான் சூப்பர்மேன். அவன் எப்படி கடவுள் இல்லாத உலகத்தில் நான் கடவுளா வாழ்றேன் பாடுறா அப்படின்னு காட்டுவான். அதுதான் இந்த படம். இந்த படத்தின் மூலமா நம்ம எல்லாம் கடவுள் ஆகணும். ஆகலன்னா நம்ம சாதாரண மனிதனாக இருக்கணும்னு அர்த்தம். இதில் விஜய் ஆண்டனி சார் மற்ற நடித்த அத்தனை பேரையும் ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டாங்க. அது இந்த டெக்னீஷியன் அத்தனை பேரையும் பிரமாதமாக சொல்லிட்டாங்க. நான் அவங்கள பற்றி மீண்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் சசார்கிட்ட இருந்து ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி சசாருக்கும் எனக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது. இது அவருக்கே தெரியாது. 98 சொல்லாமலே ரிலீஸ் ஆச்சு. நான் 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ போயிட்டுருக்கேன். அப்போ வந்து
அசோக் நகரில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் எங்கள் அப்பா ஒரு சின்ன வெல்டிங் கடை வச்சுருந்தாரு. அங்கே எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருந்தாங்க. நான் டீ கடைக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தா பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் சார் வந்து ஸ்கூட்டர் நிறுத்தி ரிப்பேர் பார்க்க வந்தார். அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், இவர் தான்மா சொல்லாமலே படம் எடுத்த டேரக்டர், சூப்பர் படம் அப்படின்னு. எனக்கு சினிமா மேலே அப்பயே பயங்கர பேஷன் இருந்துச்சு. சொல்லிவிட்டு நான் டீ வாங்க கடைக்கு அமிச்சிட்டாங்க என்ன. நான் திரும்பி வரதுக்குள்ளே பார்த்தா எங்கள் அம்மா போய் சார்கிட்ட பேசிட்டாங்க. சார் என் பையன் வந்து கதை கவிதைலாம் எழுதுவான், அவனுக்கு உங்கள் படம் ரொம்ப பிடிக்குமா, நீங்கள் அவனை வச்சிங்க அப்படின்னு ஏதோ பேசியிருக்காங்க போல் இருக்கு. வந்த உடனே சார் என்னை கூப்பிட்டு தம்பி நீ என்ன பண்ணுற அப்படின்னாரு. நான் சொன்ன அந்த விஷயத்தான், சார் உங்கள் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ சொன்னார், அங்கே எல்ஐசி கோட்ரஸோ சிவலிங்கபுரம் கோட்ரஸ் இருங்க, அங்கே எஸ்எஸ் ஸ்டான்லின்னு ஒரு அசோசியேட் இருக்காரு, அவரை போய் பாருங்க அப்படின்னாரு. ஆனால் நான் அதுக்கப்புறம் பார்க்கல, காலேஜுக்கு போயிட்டேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு அவர் படத்தை பற்றி பேசுறதுக்கு என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு பிச்சைக்காரன் படம் ரொம்ப பிடிக்கும். திரும்ப இந்த படத்தில் வந்து சாரும் விஜய் ஆண்டனி சாரும் சாரும் சேர்ந்துருக்காங்க. விஜய் ஆண்டனி சாரோட நல்ல மனசுக்கும் சாரோட பேஷனுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். இனிய மாலை வணக்கம். நீண்ட நேரம் போனாலும் நம்ம டயர்ட் ஆகுதுக்கு ஒரே காரணம் வந்து இத்தனை பேர் வந்து இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக எல்லோரும் பேசுகிறதா. இத்தனை ஆளுமைகள், தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இயக்குநர்கள் எல்லோருமே வந்து இந்த படத்தை பாராட்டினாங்கன்னா அந்தளவு ஒரு சிறப்பான படமாக இருக்கிறதோடு தான் இவ்வளோ பேர் இதை பாராட்டினாங்க. முதல்ல நான் வந்து இந்த படம் வந்து முதலேருந்து நான் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படத்தை வந்து முதல்ல சசி சார் பண்ண வேண்டியது வேறு ஒரு தயாரிப்பாளர், வேறு ஒரு ஹீரோ. அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த படம் ரொம்ப தாமதமாகுது. அப்போ சசி சார் எங்கிட்ட வந்து கேட்டார், சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா நேரங்களிலும் ஒரு பக்கத்துலேயே உறுதுணையாக எனக்கு கூட்டிகிட்டே இருப்பார். பூ படத்தில் ஆரம்பித்து நாங்கள் 2 பேரும் பயணிச்சிட்ருக்கோம். 2007 இன்றைக்கு வரையும் 18 வருஷம் ஒன்றாவே நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நண்பராக, குடும்ப நண்பராக, எங்கள் குடும்பத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் ஒத்தராக இருப்பார். அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எங்கிட்ட கேட்டார், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு. அப்புறம் ஆபத் பாண்டவனா வந்தவர் தான் நம்முடைய விஜய் ஆண்டனி அவர்கள். ஆபத் பாண்டவன்னா எந்த அளவு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஊடகம் நம்மளுக்கு தெரியாது. அந்த படத்தை அந்த தயாரிப்பாளர் வந்து இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அவர் கொடுக்க வேண்டிய தொகை மிகப்பெரிய தொகை, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் கொடுக்கணும். அப்போ தான் அந்த படம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் வருது. விஜய் ஆண்டனி ஒரு வார்த்தை சொல்லலை. அதுதான் விஜய் ஆண்டனியுடைய 100 சாமி. அவர் தான் அந்த படத்தினுடைய 100 சாமி நான் சொல்லுவேன். இந்த படத்தை உருவாக்கணும், இந்த படத்தை வந்து கொண்டு வரணும், இந்த படத்து கதை இந்த மாதிரி எழுதணும்னு நினச்சி போராடினது சசி சார். ஆனால் இதை வந்து இந்த திரைக்கு இப்படி வருதுன்னா அதுக்கு ஒரு மனிதன் தான் காரணம். அண்ட் அன்னைக்கு என்கிட்ட ஒரு மீட்டிங்கில் வச்சு அந்த தயாரிப்பாளர் சொன்னார், சார் இந்த பட்ஜெட் அதிகமாகுது, இதை வந்து மாற்றணும் அப்படி இப்படின்றாரு. சசி சார் ஒத்துக்கல, இப்படி தான் இந்த படத்தை எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஹீரோ வச்சு எடுக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ பட்ஜெட் இவ்வளோ கூடுன்னு வரும்போது அந்த தயாரிப்பாளர் தயங்குறாரு, இவ்வளோ செலவாயிருக்குன்றாரு. விஜய் ஆண்டனி ஒரு வார்த்தை சொல்லாமல், சார் நான் பணம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு 2 செக் எழுதி கொடுத்துட்டு உடனே அதை NOC வாங்கி கொடுத்து அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சமீபத்தில் எழுந்த திரு பாரதிராஜ சார் ஆஃபீஸில் தான் அந்த பண்ணோம். நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய சிமிலாரிட்டி இருக்குது பாருங்கள். பாரதி சார் ஆஃபீஸில் இவங்க 3 பேரை உட்கார வச்சு நாங்கள் ஒரு மீட்டிங் இருந்தேன், இவங்க 2 பேருமே அங்கே வந்தாங்க, அந்த தயாரிப்பாளரும் வந்தார், எல்லாம் சேர்ந்து NOC பண்ணோம். அவ்வளோ கனெக்ஷன் இருக்குது இந்த படத்தில். அப்படி ஆரம்பித்த அந்த படம் இன்னைக்கு அதில் வந்து அவர் நடிக்கணும்னு வந்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா அந்த கேரக்டர் எனக்கு தெரியும், இந்த கேரக்டர் வந்து விஜய் ஆண்டனி சார் பண்ணணுமா, ஏன்னா இவ்வளோ ஏஜாக வர ஒரு கேரக்டர் 45-50 வயசாக நடிக்கணுமா. ஏன்னா அவர் வந்து சாமிங்கான ஒரு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ஹீரோ, ஆக்ஷன் த்ரில்லர் பண்ண வேண்டிய ஹீரோ, ஆக்ஷன் பண்ண வேண்டிய ஹீரோ, டான்ஸ் பண்ண வேண்டிய ஹீரோ, ஏன் திடீர்னு வந்து இந்தளவு ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஒரி பண்ணும்போது விஜய் ஆண்டனி சார் சொன்னார், சார் நான் சசி சாருக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சசி சாருக்காக பண்ணார். அண்ட் சசி சார் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு போய் அங்கே போய் நின்றுட்டு ஒரு வார்த்தை கேட்காம அவர் சொன்ன மாதிரி கேரக்டர் தாடி வச்சுட்டு போனார். நான் சொன்னேன், உங்களை பார்க்கவே என்னால் சகிக்கல, என்னால் நான் அப்படியே சொன்னேன், என்னங்க இன்னைக்கு தாடி வச்சுட்டு வரீங்க, சால்ட் அண்ட் கிரே லுக்கில் இவ்வளோ சாமிங்கான ஒரு மனிதர் அப்படின்னு. ஆனால் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் போயிட்டு தொலதொலான்னு பேண்ட் போட்டுக்கிட்டு எல்லாமே பண்ணது இந்த மாபெரும் இயக்குனருக்காக. அதுதான் சசி சாருடைய, அதாவது ஒரு விஜயன் சாருடைய ட்ரிபியூட் டு சசி சார் ஃபார் கிவிங் ஹிம் தட் பிக்கஸ்ட் ஹிட் இன் ஹிஸ் கரியர். பிச்சைக்காரன் படத்துக்கு கொடுத்த அந்த ஒரு ட்ரிபியூட் தான் இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணி இவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து அவருடைய சசி சாருடைய படைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூ படத்துலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அவரோட பழகினது எல்லாமே ஒவ்வொரு திரைப்படத்திலுமே ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் கேரக்டர் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு வாங்களேன், ஒரு அம்மா கேரக்டர் அப்படி போய் நிற்கும். ஒரு கேரக்டர் இந்த படத்தில் சுவாசிகா யூ டன் அ கிரேட் ஜாப். நான் வந்து என்னுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணேன்னா இந்த வருஷம் தேசிய விருதுகள் உங்களுக்கு காத்திருக்குன்னு போட்டிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு பல விருதுகள் காத்திருக்கு, வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான படைப்பு. இது வந்து ஒரு ஆர்ட் படமோ இல்லை வந்து ஒரு சீரியஸான படம்னு யாரும் நினைக்குவானா, ஊடகங்கள் பர்டிகுலராக ஆர் ரிவ்யூவர்ஸ் எல்லாமே இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படம்.
பர்டிகுலராக கடைசி 20 நிமிஷத்தில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் வெற்றி வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. இவர் வெற்றிகரமான படம் வரப்போது, மக்கள் எல்லாரும் திரையரங்களை பார்த்து இந்த படத்தை கொண்டாடணும்னு வாழ்த்துக்கிறேன். சசி சாருக்கு வாழ்த்துக்கள், இந்த ஹோல் டீம், அஜய் திஷா எவ்ரிபடிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சசி சார் வாழ்த்துக்கள் சார். சசி சாரோட 4-5 தடவை இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டிகேடு தமிழ் சினிமாவோட 3 டிகேடில் வந்து அனைத்து இயக்குநர்களும் இன்னைக்கு வந்து ஸ்டேஜில் சாருக்காக பேசியிருக்காங்கன்னா இட்ஸ் நாட் ஆர்டினரி திங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒலட்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 30 வருஷம் நின்று படம் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப பெரிய கிரேட்டஸ்ட் எஃபர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். அடுத்து விஜய் சார், எனக்கு அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதை விட அவர் ஆர்டிஸ்டாக பிடிக்கும். அதை விட ரொம்ப ப்ரொடியூசராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் சொன்னாங்க தொலைன்னு பண்ணிட்டு அப்படிலாம் இருக்காங்க. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க காரணமே ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடச்சி தொடர்ந்து ஒரு வித்தியாசமான படங்கள், வித்தியாசமான கதைக்களங்கள், நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை தொடர்ந்து பண்ணுங்க சார். ஐ லவ் யூ. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அனைத்து டீம் மெம்பர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொருத்தரை பற்றியுமே பேசுகிறதுக்கு மினிமம் 10 நிமிஷம் வேணும். ஆனால் நேரம் இல்லாதனால இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது. அருள்தாஸ் சார்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 என்னால் மறக்க முடியாத, என்னால் சொல்ல முடியாத நன்றியை சும்மா சாதாரண ஒரே ஒரு வார்த்தையில் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவ்வளோ நீங்கள்லாம் இல்லைன்னா என்னால் இந்த படத்தை கொண்டு போய், எஸ்பெஷலி நான் இங்கே ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் தான் விஜய் ஆண்டனி சார் வராரு. ஓகே, ஆனால் கதையை கேட்டுட்டு நான் இந்த லாஸ்ட்டு ஒரு சீனில் வந்தால் கூட வரதா இருந்தால் கூட இந்த படத்தில் நடிச்சிருப்பேன் சார். அப்போ அந்தளவுக்கு நல்ல படம், நான் வரேன் சார் அப்படின்னாரு. இப்போ எல்லாம் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோஸ் வர்றாங்க. அதனால் அந்த படத்தில் சக்ஸஸ் எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்ல. இந்த படத்தில் கடைசி 40 நிமிஷத்தில் தான் சார் வராரு. இதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக தான் வரும். அப்படி தான் நான் படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக நம்பி வரலாம். எனக்கு 2 பாஸ். மொதல் பாஸ் வந்து என்னை நம்பி கோடிக்கணக்கில் படம் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசர், தட் இஸ் விஜய் ஆண்டனி. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அவங்களுக்கு வேணால் இதில் காமிக்கிறேன். படம் பார்த்த அன்னைக்கு இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியான ஒரு வார்த்தை போடுவாங்க. அந்த வார்த்தையை போட்டுட்டு சூப்பர் சார் தேங்க்யூன்னு போட்டார். ஓகே, அந்த பாஸ்கிட்ட நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். அடுத்த பாஸ், சூப்பர் பாஸ் ஒருத்தர் இருக்கார், ஆடியன்ஸ். ஓகே, அந்த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இதே வார்த்தையை சொல்லுவாங்கிற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த பாஸும் இதே வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த சூப்பர் பாஸ்ட்டை கொண்டு போகிற வேலையை, ஒரு சூப்பர் பாஸை மீட் பண்ணும்போது ரூமுக்குள்ளே போகிறதுக்கு நாமளாக போயிட முடியாது இல்லையா? அந்த கதவை, ஒரு கதவு நடுவில் இருக்கும். அந்த கதவு மாதிரி ஜன்னல் மாதிரி இருக்கிறவங்க ப்ரெசன்ட் மீடியா, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷத்தோட அந்த சூப்பர் பாஸ் கிட்ட இது நல்ல படங்கள்னு சொல்லிட்டு போய் நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அந்த படம் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். எப்பயும் போல் ஒரு நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும். நான் இந்த கதையை எங்கிருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு கேரக்டர், ஒரு அம்மாவும் மகனையும் மீட் பண்ணேன். அதாவது இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, தாயை ஒரு மகன் தெய்வமாக பார்த்தான். அது வந்து பிச்சைக்காரன். ஒரு மகன் தாயை மனுஷியாக பார்க்க பழகினான். தட் இஸ் நூறுசாமி. அப்படி ஓகே, அப்படி அந்த தாயை மனுஷியாக பார்த்த ரியல் மேன், ரியல் பாஸ்கர், அந்த கேரக்டரை வந்து இப்போ கூப்பிட்றேன். அவருடைய கதையிலிருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். பாஸ்கர் வாங்க. இந்த மனுஷன் நாம் எல்லாம் அம்மாவை வந்து தெய்வம்னு சொல்லி அவங்க லைஃப்பை நாம் ஜாலியாக இருந்துகிட்ருக்கோம். ஓகே, நீங்கள் எந்த அம்மாவும் நமக்கெல்லாம் எண்ணெய் போட்டு நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்குற, தோசையை பண்ணி கொடுக்குற அம்மாங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. எந்த அம்மாவாவது முருகலான தோசை போட்டு சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? சான்ஸே கிடையாது. பிஞ்ச தோசை தான் சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாருக்கும் அதுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் அம்மாவை மனுஷியாக பார்க்குறான். நீ எனக்கு கொடுக்கறது முக்கியம் இல்லைம்மா, நீ சாப்பிடுமான்னு சொன்ன முதல் மனுஷன். ஸோ இந்த மனுஷன் இல்லைன்னா இங்கே இந்த கதையே கிடையாது, நாங்கள்லாம் இங்கே கிடையாது. ஸோ பேசிக் இந்த மனுஷன்தான். இந்த படம் பார்க்குற எல்லாருமே அம்மாவை வந்து முதல் தடவையாக மனுஷியாக பார்க்க ஆரம்பிப்போம். அது நடக்கும்.
இதுக்கு ரொம்ப உறுதுணையாக பணம் போட்டு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ அழகான படத்தை ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு இந்த நிமிஷத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இவ்வளோ பெரிய ஆக்சுவலாக என்னோடய லைஃப்பில் 3 மைல் ஸ்டோன் சார். ஒன்று வந்து நீங்கள் டிஷ்யூமில் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, 2வது வந்து பிச்சைக்காரன் எவ்வளோ ஃப்ளாப் கொடுத்தாலுமே என்னை வந்து மக்கள் மனசில் நீங்காத இடத்த கொடுக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா என்னை லவர் பாயாக மாற்றினது. தேங்க்யூ சார். நானும் எவ்வளோ இன்டர்வியூவில் கேட்டு பார்த்துட்டேன், கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்தால் கூட லவர் பாய்னு சொல்ல வச்சிட்டீங்க. மாபெரும் இயக்குநர்கள்லாம் சேர்ந்து இந்த லவர் பாய் ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் எல்லாமே லவ் மூவி வரும்னு வைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆடியன்ஸ். இந்த படம் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பெண்களுக்கு மிக 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 அவசியமான படம். நான் இல்லை எத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வாங்க படத்தை பார்க்க வாங்க, எனக்கு காசு கொடுங்க, அந்த மாதிரி மோடில் இந்த படத்தை நான் தயவு செஞ்சு நான் கூப்பிடல. சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுக்கக்கூடிய படம். உங்கள் வீட்டில் அக்கா, தங்கச்சி, அம்மா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் முக்கியமான படம். குடும்பத்தோடு வந்து பாருங்கள். உங்கள் யாரையுமே இந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.